Hello students, welcome to Shiny Maths, 8th Standard Maths, Chapter 1, Exercise 1.4ல first question பார்க்கலாம். Filling the blanks, ஓகேங்களா? First subdivision, the ones digit in the square of 77 is, அதாவது ones digit கேட்குறாங்க. அப்போ last one, அதாவது இப்போ 77, இதோட ஸ்கொயர் வேல்யூவில் லாஸ்ட் வேல்யூ எந்த நம்பரில் முடியுது அதுதான் இங்கே கொஸ்டின், ஓகேங்களா? ஓகே, இதுக்கு நீங்கள் 77 × 77 பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. லாஸ்ட் நம்பர் என்னது 7, அப்போ 7 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 49 இல்லையா? இப்போ பாருங்கள் 49ல் இதில் லாஸ்ட் நம்பர் என்னது 9, ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மள இங்கே ஆன்சர், இதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த சப்டிவிஷனோட ஆன்சர் 9. Second subdivision, the number of non-square numbers between 24 square and 25 square is dash. அதாவது இந்த ரெண்டு நம்பருக்கும் இடையில உள்ள நான் ஸ்கொயர் வேல்யூ எவ்வளவுன்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ நான் ஸ்கொயர் வேல்யூனா என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. 2 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 4, நெக்ஸ்ட்டு 3 ஸ்கொயரோட வேல்யூ 9, ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு இடையில என்ன நம்பர்லாம் இருக்குது? 4க்கு அடுத்த நம்பர் 5, 5க்கு அடுத்த நம்பர் 6, 7, 8, அதுக்கப்புறம் தான் 9. ஸோ இது நாலுமே என்னது நான் ஸ்கொயர் வேல்யூ தான். நெக்ஸ்ட் 4 ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னா 16, நெக்ஸ்ட் 5 ஸ்கொயரோட வேல்யூ 25. ஸோ இப்போ பாருங்கள் 9க்கும் 16க்கும் இடையில இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் நான் ஸ்கொயர், ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம். ஆனால் இங்கே வந்து 24 ஸ்கொயருக்கும் நெக்ஸ்ட்டு 25 ஸ்கொயருக்கும் இடையில உள்ள நான் ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை நம்ம ஈஸியாக கவுண்ட் பண்ண முடியாது பார்த்தீங்களா? ஸோ அதனால் இதை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது n ஸ்கொயர் அண்டு n + 1 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2n. இதுதான் இங்கே ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதாவது இப்போ பாருங்கள் என்னன்னா வேறு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ 24க்கு அடுத்த நம்பர் தான் என்னது 25, அதான் இங்கே எழுதியிருக்கேன். என்னோட பிளேஸில் நான் இப்போ 24ன்னு எழுதிட்டேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள் இங்கே 24, இதுக்கு கூட 1 ஆட் பண்ணால் தான் அடுத்த நம்பர் கிடைக்குது, 25 கிடைக்குது பார்த்தீங்களா? அப்போ 24 + 1 என்னது 25. நெக்ஸ்ட்டு ரெண்டுலேயுமே ஸ்கொயர் இருக்குது, ரெண்டுலேயுமே காமனாக ஸ்கொயர் இருக்குது, அதனால் அது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். என்னோட பிளேஸில் 24 ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வேல்யூ 24, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு என்னோட பிளேஸில் 24 + இந்த 1, ஓகேங்களா? கிடச்சிடுச்சா? 24ஐயும் 1 ஆட் பண்ணால் 25 கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே ரெண்டுலேயுமே ஸ்கொயர் இருக்குது, அதில் எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 2 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னோட பிளேஸில் நம்ம இங்கே என்னோட பிளேஸில் என்ன எழுதணும்? 24 ஃபஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூ. அப்போ ஸ்கொயர் ரெண்டுக்குமே காமனாக இருக்குது. அதே மாதிரி என்னோட பிளேஸில் இங்கே என்னது இருக்குது 24, அப்போ எழுதிக்கலாம் × 24. ஓகே, இப்போ இதே மல்டிபிள் பண்ணிக்கலாம். 4 2s are 8, நெக்ஸ்ட்டு 2 2s are என்னது 4. அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம கவுண்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை, ஈஸியாக கண்டுபிடிக்க இதான் மெத்தடு. அப்போ 24 ஸ்கொயருக்கும் 25 ஸ்கொயருக்கும் இடையில இருக்கக்கூடிய நான் ஸ்கொயர் வேல்யூ எவ்வளவுனா 48. அப்போ எழுதிக்கலாம், இதுதான் ஆன்சர், ஓகேங்களா? 48. Third subdivision, the number of perfect square numbers between 300 and 500 is dash. அதாவது 300க்கும் 500க்கும் இடையில இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எவ்வளவுன்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள் 17 ஸ்கொயர் வந்து என்னென்னா 289. ஆனால் நம்மளுக்கு கொஸ்டினில் 300க்கும் 500க்கும் இடையில இருக்கக்கூடிய வேல்யூ கேட்குறாங்க, ஓகேங்களா? உங்களுக்கு புரியதுக்காக தான் நான் இதை எழுதினேன். ஓகே, அடுத்த நம்பரை பாருங்கள் 18 ஸ்கொயர். இது பாருங்கள் 300 சம்திங் வந்துடுச்சு பார்த்தீங்களா? 300க்கு அடுத்த இருக்கக்கூடியதான் இந்த வேல்யூ. அப்போ இதில் இருந்து வரும். ஸோ அப்போ இதை எடுத்துக்கலாம், இதையும் எடுத்துக்கலாம். 400, 441, நெக்ஸ்ட்டு 484, நெக்ஸ்ட்டு 529 எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டினில் 500 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இது பாருங்களேன் 529 500 வரைக்கும் என்னது ஜாஸ்தி. அப்போது இதை நீங்கள் எடுக்கவே கூடாது, சரிங்களா? அப்போ இதையும் மேலே இருக்கக்கூடியதை எடுக்கக்கூடாது. அப்போ டோட்டலாக இந்த ரெண்டுக்கு இடையில எத்தனை வேல்யூஸ் இருக்குது அதை கவுண்ட் பண்ணிடலாம். 1 2 3 4 5 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ இருக்குது, ஓகேங்களா? அப்போ இதோட ஆன்சர் 5 தான். ஓகே, எழுதிக்கலாம் 5, ஓகேங்களா? Fourth subdivision, if a number has 5 or 6 digit in it, then its square root will have dash digit. அதாவது 5 டிஜிட்டில் ஒரு வேல்யூ இருக்குது, அதே மாதிரி 6 டிஜிட்லேயே இன்னொரு வேல்யூ இருக்குது. இந்த 2 டிஜிட்டில் இருக்கக்கூடிய வேல்யூக்குமே நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா கிடைக்கக்கூடிய வேல்யூவில் எத்தனை டிஜிட் இருக்கும் அதுதான் இங்கே கொஸ்டின். ஸோ இப்போ பாருங்கள் நான் 5 டிஜிட்டில் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் நான் ஒரு 5 டிஜிட்டில் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 5 1 2 3 6. இப்போ பாருங்கள் இதில் வந்து டோட்டலாக 5 டிஜிட் இருக்குது. அதே மாதிரி 6 டிஜிட்டுக்கு நான் எழுதிக்கிறேன்.
7 3 2 5 9 அது பிறகு இன்னொரு நம்பர் கூட 2. இப்போ பாருங்க இதில் 6 டிஜிட் இருக்குது. ஸோ இப்போ பாருங்க லாஸ்ட்லேருந்து ரெண்டு ரெண்டாக பிரிங்க. இந்த ரெண்டு வேல்யூக்கும் மேலே ஒரு கோடு போட்டுருங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு வேல்யூக்கும் மேலே ஒரு கோடு போட்டுருங்க. இந்த 5 இது மட்டும் தனியாக இருக்கட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் கோடு போடுங்க. இந்த ரெண்டுக்கும் மேலே கோடு போடுங்க. அதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் மேலே கோடு போடுங்க. ரெண்டு ரெண்டாக தான் நீங்கள் பிரிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் மேலே ஏற்றுற 1 2 3 கோடு போட்டிருக்கோம். அப்போது நம்மளுக்கு இதோட ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக 3 கிடைக்கக்கூடிய வேல்யூவிலேயே 3 டிஜிட் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போது இதுக்கு பாருங்கள் 3 இருக்குது பார்த்தீங்களா? ரெண்டுக்குமே சேம் தான் 3 தான் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இதுக்குமே நம்மளுக்கு என்னது இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா கூட கிடைக்கக்கூடிய வேல்யூவில் 3 டிஜிட் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். 6 to 5 ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ என்னது 25. இதை இப்போ பிரிங்க பார்ப்போமே. 2 இதுக்கு மேலே கோடு போட்டுருங்க. ஒரே ஒரு நம்பர் தனியாக இருக்கட்டு. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் தனியாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எத்தனை கோடு போட்டிருக்கோம் 2. அப்போ நம்மளுக்கு வேல்யூவில் என்னது 25. இது எத்தனை டிஜிட்டில் இருக்குது 2 டிஜிட்டில் இருக்குது பார்த்தீங்களா? சேம் அதே கான்செப்ட் தான். ஸோ இப்போ பாருங்கள் 5 டிஜிட்டில் இருக்கக்கூடிய வேல்யூக்கும் 6 டிஜிட்டில் இருக்கக்கூடிய வேல்யூக்குமே நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூவில் எத்தனை டிஜிட் இருக்கும்? ரெண்டுக்குமே சேம் தான் பார்த்தீங்களா? 3 டிஜிட் இருக்கும். அப்போ ஆன்சர் 3ன்னு எழுதிடுங்க. ஓகேங்களா? Fifth subdivision, the value of root of 180 lies between integers dash and dash. அதாவது root of 180 எந்த ரெண்டு இன்டிஜருக்கு இடையில வரும் அதுதான் இங்க கொஸ்டின். ஓகேங்களா? நான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. 13 ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னா 169. நெக்ஸ்ட் 14 ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னா 196. இது உங்களுக்கு மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு கொஸ்டின்ல ரூட் ஆஃப் 180. ஸோ ரூட் ஆஃப் 180 இதுக்கு இடையில தான் வரும். இந்த ரெண்டுக்கு இடையில தான் என்னது ரூட் ஆஃப் 180 வரும். ஸோ இதுக்குமே நம்ம ரூட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க ரூட் எழுதிக்கிறேன். இப்போ 169 நான் எப்படி எழுதிக்கலாம்? 13 into 13. ஏன்னா 13 மல்டிபிள் பண்ணால் 169 கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போ ரூட்டில் இருந்து நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 2 13 இருக்குது. வெளியே எடுக்கும்போது ஒரு 13 எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் சேம் இப்போ 196 எப்படி எழுதலாம்? 14 into 14 எழுதிக்கலாம். ரூட்டுக்குள்ளே 2 14. அப்போ வெளியே எடுக்கும்போது ஒரு 14. அப்போ ரூட் ஆஃப் 180 இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில தான் இருக்குது. அப்போ எந்த ரெண்டு இன்டிஜருக்கு இடையில இருக்குது? 13 and 14. அப்போ ஆன்சர் எழுதிக்கலாம் 13. நம்மளுக்கு கொஸ்டினில் டேஷ் கொடுத்துருப்பாங்க. டேஷ் அண்டு டேஷ். அப்போ 13 and 14 எழுதிக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த ஃபில்லப்ஸ் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். செகண்ட் என்னன்னா சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், when a square number ends in 6 its square root will have 6 in the units place. அதாவது இப்போ நான் 6க்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. இப்போ 6 ஸ்கொயரோட வேல்யூ அதாவது 6 into 6 என்னது 36. ஓகேங்களா? ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூனிட்ஸ் பிளேஸ் 6. அதாவது இப்போ 36ஓட யூனிட்ஸ் பிளேஸ் என்னது 6. பார்த்தீங்களா? அவங்களும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. யூனிட்ஸ் பிளேஸில் 6 தான் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி 6 இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இதோட ஆன்சர் என்னது ட்ரூ. கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ட்ரூன்னு எழுதிக்கலாம். செகண்ட் சப்டிவிஷன், a square number will not have odd number of zeros at the end. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ ஒரு ஸ்கொயர் நம்பர் இருக்குது. இப்போ நான் எடுத்துக்கிறேனே, இப்போ 100 வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர். ஓகேங்களா? வேல்யூ இப்போ வந்து நான் இதை ரூட்டுக்குள்ளே எழுதுனா கூட ஸோ 100 எப்படி எழுதலாம்? 10 டென்ஸாக என்னது 100. அப்போ ரூட்லேருந்து வெளியே எடுக்கலாம். 10 2 10 உள்ளே இருந்துன்னா ஒரு 10 வெளியே எடுக்கலாம். ஓகே, இதான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இப்போ கொஸ்டின் என்னன்னா ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ். பாருங்க, ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ், அதாவது இது வேற எதுவுமே இல்லை. இப்போ இங்கே பாருங்க, இதில் 2 0 இருக்குது பார்த்தீங்களா? 2 0. அப்போ 2 வந்து ஒரு என்னது ஈவன் நம்பர். ஸோ இங்கே 2 0 இருக்குது. 2 வந்து ஒரு ஈவன் நம்பர். அதையும் தான் அவங்களே கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஸ்கொயர் நம்பர் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஜீரோஸ் வந்து கண்டிப்பாக ஆட் நம்பராக இருக்காது. அந்த கவுண்டிங் தான், அந்த ஜீரோட கவுண்டிங் தான், ஆட் நம்பராக இருக்காது. நாட் ஹேவ் ஆட் நம்பர். அதையும் அவங்கள கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்களா? கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக ஈவன் நம்பராக தான் இருக்கும், ஆட் நம்பராக இருக்காது. அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இதோட ஆன்சர் கண்டிப்பாக ட்ரூவாக தான் இருக்கும். தேர்ட் சப்டிவிஷன், the number of zeros in the square of 91000 is 9. இந்த வேல்யூக்கு நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது அந்த ஆன்சரில் 90 இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இதை ஸ்கொயர் பண்ணிடலாம். மொத்தமாக ஸ்கொயர் பண்ணணும்னு தேவையே கிடையாது. ஓகேங்களா? இந்த ஜீரோவுக்கு மட்டும் நம்ம சால்வ் பண்ணிட்டாலே போதும். இப்போ பாருங்கள், 0 இருக்குது, அந்த 3 0 எழுதிருங்க. பவரில் 2 இருக்குது. அப்போ இன்னொருக்கா கூட இந்த 0வை எழுதிக்கணும். 3 0வை இன்னொருக்கா கூட எழுதிக்கணும்.
ஆல்ரெடி 3 0 இருக்குது, அது அப்படியே எழுதிக்கிட்டேன். பவர் 2 ஸ்கொயர் பண்ணணும், அப்போது இன்னொருக்கா கூட அந்த 3 0வை அப்படியே எழுதிக்கணும். இப்போ கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 6 0 இருக்குது. ஆனால் கொஸ்டினில் நம்மளுக்கு 9 0 இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தப்பு தானே, அப்போ ஃபால்ஸ். அப்போ இதோட ஆன்சர் ஃபால்ஸ். ஓகேங்களா, எழுதிக்கிட்டேன். ஃபோர்த் சப்டிவிஷன், த ஸ்கொயர் ஆஃப் 75 இஸ் 4925ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ அந்த 75க்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். 75 ஸ்கொயர். ஓகேங்களா, இதை எப்படி எழுதலாம்? 75 × 75. ஓகே, இதை இப்போ மல்டிபிள் பண்ணிடலாம். 75 75. ஓகே, 5 5s are 25, பேலன்ஸ் 2. 7 5s are 35. 35க்கு கூட 2 ஆட் பண்ணால் 37. ஓகேங்களா, இனிமேல் 7 5s are 35, பேலன்ஸ் 3. 7 7s are 49. 49 கூட 3 ஆட் பண்ணலாம். 49 50 51 52. ஓகே, 52 எழுதிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிடலாம். 5 7 5 ஆட் பண்ணால் 12, பேலன்ஸ் 1. 3 1 ஆட் பண்ணால் 4. 4க்கு கூட 2 ஆட் பண்ணால் 6, நெக்ஸ்ட்டு 5. ஸோ பாருங்கள், நம்மளுக்கு கொஸ்டினில் 4000 அந்த சம்திங் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 5000 இந்த மாதிரி கிடைக்குது. அப்போது நம்மளுக்கு இதோட ஆன்சர் ஃபால்ஸ், தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபால்ஸ். ஓகேங்களா, ஓகே. ஃபிஃப்த் சப்டிவிஷன், த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 இஸ் 15. அதாவது 225ஓட ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ என்னன்னா 15ன்னு கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக கரெக்ட் தான். வேணா நம்ம 15 ஸ்கொயருக்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 15 × 15 மல்டிபிள் பண்ணலாம். 15 × 15. 5 5s are 25, பேலன்ஸ் 2. 5 1s are 5. 5க்கு கூட 2 ஆட் பண்ணால் 7. 7 5s are 5. 1 1s are 1. ஓகே, 5 7ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 12, பேலன்ஸ் 1. 1 ஆட் பண்ணால் 2. பார்த்தீங்களா, கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி கரெக்டாக கிடச்சிருக்கு. அப்போ இதோட ஆன்சர் ட்ரூ, கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. தேர்ட் சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ். அதாவது நம்மளுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதோட ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஓகே. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். இப்போ 17 இதோட ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 17 ஸ்கொயர்னாலே என்னது? அதோட பவரில் நம்ம 2ன்னு எழுதிக்கணும். ஓகே, ஸோ இப்போ 17 ஸ்கொயரை எப்படி எழுதலாம்? 17 × 17. ஓகே, பவரில் 2 இருக்கனால அந்த 2 டைம்ஸ் எழுதிக்கிட்டு சென்டரில் மல்டிபிள் சிம்பிள் போட்டோம். ஓகேங்களா, இனிமேல் இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடலாம். ஓகே, எழுதிக்கிட்டே. நெக்ஸ்ட்டு 7 7s are 49. இங்கே 9, பேலன்ஸ் 4. 7 1s are 7. 7 கூட 4 ஆட் பண்ணால் 11. 1 7s are 7. 1 1s are 1. ஓகே, நீ ஆட் பண்ணிடலாம். 9 அப்படியே எழுதிடலாம். 7 1 ஆட் பண்ணால் 8. 1 ஆட் பண்ணால் 2. அப்போ நம்மளுக்கு இந்த மல்டிபிள் பண்ணும்போது 2 8 9 கிடச்சி. ஓகேங்களா, ஸோ இதுதான் 17ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ இதுதான் நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் 203 சொல்யூஷன். ஸோ இதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இதோட பவரில் 2ன்னு எழுதிக்கணும். இந்த மாதிரி பவரில் 2 இருந்து அப்படின்னா இதே நம்பரை 2 டைம்ஸ் எழுதிக்கணும். சென்டரில் மல்டிபிள் சிம்பிள். ஓகேங்களா, சென்டரில் மல்டிபிள் சிம்பிள் இருக்கனால இந்த ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். இப்போ 3 3s are 9. 3 × 0 0 தான். 3 2s are 6. நெக்ஸ்ட்டு 0 × 3 என்னது? 0. 0க்கு கூட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். நெக்ஸ்ட்டு 0 × 0 0. 0 × 2 0 தான். 2 3s are 6. நெக்ஸ்ட்டு 2 × 0 0. 2 2s are 4. ஓகே, இனிமேல் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை 9 0 0 ஆட் பண்ணால் 0 தான். இனிமேல் 6 6 ஆட் பண்ணால் 12. அப்போ இங்கே 2, பேலன்ஸ் 1. இனிமேல் 1 அதை எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு 4. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 4129 கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான் 203ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் 1098. ஓகே, இதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஓகே, சொல்யூஷன். ஸோ பவரில் நான் ஸ்கொயர் போட்டுக்கிட்டேன். ஓகே, இந்த மாதிரி ஸ்கொயர் இருந்தாலே அதை 2 வாட்டி எழுதிக்கணும். சென்டரில் மல்டிபிள் சிம்பிள். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடலாம். 8 8s are 64. அப்போ இங்கே 4, பேலன்ஸ் 6 இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 8 9s are 72. 72க்கு கூட இந்த 6 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 78 கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 8 நான் இங்கே எழுதிக்கிறேன். பேலன்ஸ் 7 அப்படி இருக்கட்டு. நெக்ஸ்ட் 8 × 0 என்னது? 0. 0க்கு கூட 7 ஆட் பண்ணால் 7 தான். நெக்ஸ்ட் 8 1s are 8. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 9 8s are 72. அப்போ இங்கே 2, பேலன்ஸ் 7 இங்கே எழுதிக்கிறேன். 9 9s are என்னது? 81. 81க்கு கூட 7 ஆட் பண்ணால் 88 கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 8 நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் 9 × 0 என்னது? 0. 0க்கு கூட இந்த பேலன்ஸ் 8 ஆட் பண்ணேன்னா என்ன கிடைக்கும்? 8 தான் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 9 1s are 9. ஓகே, நெக்ஸ்ட் 0 × 8 என்னது? 0 தான். 0 × 9 0. 0 × 0 0 தான். 0 × 1 என்னது? 0. 1 8s are 8. நெக்ஸ்ட் 1 9s are 9.
1 into 0 0 தான், 1 ones are 1 தான். ஓகே, ஆட் பண்ணிடலாம். ஸோ இங்கே 4, 8 into 2 ஆட் பண்ணால் 10, அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 1. 7 1 ஆட் பண்ணா 8, 8 கூட 8 ஆட் பண்ணா 16, அப்ப இங்க 6 பேலன்ஸ் 1. 8 8 ஆட் பண்ணா 16, 16 கூட 8 ஆட் பண்ணா 24, 24 கூட 1 ஆட் பண்ணா 25, அப்ப 5 பேலன்ஸ் 2 இங்க எழுதிக்கலாம். 9 9 ஆட் பண்ணா 18, 18 கூட 2 ஆட் பண்ணா 20, அப்ப இங்க 0 பேலன்ஸ் 2. ஓகே, இனிமே இத ஆட் பண்ணா 2 தான், இந்த 1 அப்படியே எழுதிருங்க. ஓகேங்களா? அப்ப இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சுனா 1 2 0 5 6 0 4. ஓகேங்களா? ஓகே, அப்ப இதுதான் 1098 ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஓகேங்களா? அப்ப இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இவ்வளவு இந்த சம். ஃபோர்த் சம் சால்வ் பண்ணிடலாம். எக்ஸாமின் இஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதாவது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் தந்திருப்பாங்க, இந்த நம்பர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரானு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு டா ஃபார்மேட்டே பண்ணிருங்க. 7 2 5. ஓகே, லாஸ்ட் என்னது இருக்கு? 5 இருக்கு. கண்டிப்பா 5 டேபிளுக்கு போகும். ஓகேங்களா? 7ல 5 வந்து 1 டைம்ஸ் தான் இருக்கும். 1 5s are 5. ஸோ இப்போ 7ல இருந்து 5 மைனஸ் பண்ணா 2. ஓகேங்களா? அப்போ அந்த பேலன்ஸ் 2 நீங்க இங்க எழுதிக்கணும். இப்போ வந்து இது 22 மாறிடும். இனிமே 4 5s are 20. திரும்பவும் பேலன்ஸ் என்னது 2. இப்போ இது 25 மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ 5 5s are 25. ஓகே, திரும்பவும் லாஸ்ட் என்னது 5 தான். அப்போ 5 டேபிளுக்கு போகும். 5 2s are 10. ஸோ இப்போ 14ல இருந்து 10 மைனஸ் பண்ணா பேலன்ஸ் 4. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து 45 மாறிடும். 9 5s are 45. இனிமே 29 வந்து எந்த டேபிளுக்குமே போகாது, ஏன்னா இது வந்து ஒரு பிரேம் நம்பர். அப்போ இனிமே இதை எப்படி எழுதலாம்னா ரூட் ஆஃப் 7 to 5 இஸ் ஈக்குவல் டு ரூட் அப்படியே எழுதிருங்க. இந்த 7 to 5க்கு பதில் 5 இருக்கு பார்த்தீங்களா சைடில், இதை அப்படியே எழுதணும். 5 இன்டூ மல்டிபிள் சிம்பிள், நெக்ஸ்ட் திரும்ப 5 இன்டூ இந்த 29 எழுதிருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 7 to 5 ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூவான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா ரூட்டுக்குள்ள ஒரு வேல்யூ 2 டைம்ஸ் வரணும். இப்போ பாருங்க 5 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு, இது ரைட்டு தான். ஆனால் இங்கே பாருங்க 29 வந்து வெறும் ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. இது 29 இன்டூ 29 இந்த மாதிரி வந்து அப்படின்னா இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ. ஆனால் 29 வெறும் ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. இந்த மாதிரி ரூட்டுக்குள்ள ஒரே ஒரு வேல்யூ மட்டும் வெறும் ஒரு வாட்டி வந்து அப்படின்னா இது வந்து நாட் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ. ஓகேங்களா? அப்போ எழுதிக்கலாம் 7 to 5 இஸ் நாட் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இனிமே செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். 190. ஓகே, சேம் அதே டா ஃபார்மேட் தான். லாஸ்ட் 0 இருக்கு, கண்டிப்பா இது 5 டேபிளுக்கு போகும். ஓகேங்களா? 3 5s are 15. ஸோ இப்போ பேலன்ஸ் இங்கே என்னன்னா 4. இப்போ இது வந்து 40 ஆயிரும். அப்போ 8 5s are 40. ஓகே, லாஸ்ட் இப்போ 8. ஸோ இது வந்து ஈவன் நம்பர் இல்லையா, கண்டிப்பா இப்போ 2 டேபிளுக்கு போகும். 1 2s are 2. இப்போ பேலன்ஸ் 1. அப்போ இது இப்போ 18 ஆயிடுச்சு. 9 2s are 18. ஸோ இப்போ பாருங்க 19 வந்து ஒரு பிரேம் நம்பர், அதாவது 19 வந்து 19 டேபிளுக்கு மட்டும்தான் போகும். வேணா எழுதிக்கலாம் 19 1 டைம் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ ரூட் ஆஃப் 190 இஸ் ஈக்குவல் டு இந்த ரூட் அப்படியே எழுதிருங்க. நெக்ஸ்ட் 190க்கு பதில் இந்த சைடில் இருக்கிறத எழுதணும். 5 இன்டூ 2 இன்டூ 19. 1 எழுதினாலும் ஒன்று தான், எழுதாட்டாலும் ஒன்று தான். ஸோ இப்போ பாருங்க ரூட்டுக்குள்ள இருக்க எல்லா வேல்யூம் என்னது தனித்தனியாக தான் இருக்குது. அப்போ இது வந்து அதனால இது கண்டிப்பா என்னது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அப்போ எழுதிக்கலாம் 190 இஸ் நாட் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். ஸ்கொயர். ஓகேங்களா? ஓகே, தேர்ட் சப்டிஷன் பார்த்துடலாம். 841. ஓகே, டா ஃபார்மேட் பண்ணிடலாம். ஸோ இந்த நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து எந்த டேபிளுக்குமே போகாது, ஒரே ஒரு டேபிளுக்கு மட்டும் தான் போகும். எப்போனா 29 டேபிள் மட்டும் தான் போகும். 29 அதுவும் 8 4 1 29 டைம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ 29 ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு பிரேம் நம்பர். இது பிரேம் நம்பர் ஆனனால இதுக்கு மேலே நீங்கள் சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ ரூட் ஆஃப் 841. ஸோ ரூட் அப்படியே எழுதிடலாம். 841க்கு பதில் இதை எழுதிக்கலாம் 29 இன்டூ 29. ஸோ இது சைடில் இருக்கிறது, அதை தான் நீங்கள் எழுதணும். ஸோ இப்போ பாருங்கள் ரூட்டுக்குள்ள 2 வேல்யூ இருக்குது, அதுவும் சேமான 2 வேல்யூ. ஸோ அப்போ ரூட்லேருந்து இதை வெளியே எடுக்கும்போது ஒரே ஒரு 29 நம்ம வெளியே எடுக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ 2 29 வந்திருக்கு ரூட்டுக்குள்ளே. அப்போ இது வந்து என்னது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ எழுதிக்கலாம் 841 இஸ் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் அந்த சம். ஓகே, ஃபோர்த் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். 1089. ஓகே, சால்வ் பண்ணிடலாம். சேம் அதே டா ஃபார்மேட் 1089. ஓகே, இது கண்டிப்பாக 3 டேபிளுக்கு போகும். 3 3s are 9. அப்போ பேலன்ஸ் 1. இப்போ இது 18 ஆயிரும். 6 3s are 18. ஓகே, நெக்ஸ்ட் 3 3s are 9. ஓகே, திரும்பவும் இது 3 டேபிளுக்கு போகும். ஓகேங்களா? அப்போ 1 3s are 3. நெக்ஸ்ட் 2 3s are 6. நெக்ஸ்ட் 1 3s are 3. ஓகே, நெக்ஸ்ட் 121.
எதோட ஸ்கொயர் வேல்யூ 11ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ 11 11 சார் என்னது 121. ஓகே நெக்ஸ்ட் 11 வந்து ஒரு பிரேம் நம்பர், ஸோ அதனால இதோட ஸ்டாப் பண்ணிருங்க. அப்போ ரூட் ஆஃப் 1089 இஸ் ஈக்குவல் டு ரூட் அப்படியே எழுதிருங்க. ஸோ சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே எழுதிடலாம். 3 × 11 × 11. ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் ரூட்டுக்குள்ளே 2 3 இருக்குது, 2 11 இருக்குது. மாதிரி வந்தாலே இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேங்களா. அப்போ எழுதிக்கலாம் 108 is a perfect square னு எழுதிக்கணும். perfect square. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இந்த சம். 5th சம் சால்வ் பண்ணிடலாம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் பை prime factorization method. அதாவது நம்ம இங்கே ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும், அதுவும் prime factorization மெத்தடை யூஸ் பண்ணி. ஓகேங்களா. prime factorization மெத்தட்னா வேறு எதுவுமே இல்லை, டா ஃபார்மெட் தான். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 144. ஓகே சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன். ஓகே ஸோ இங்கே எழுதிக்கோங்க 144. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரேம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பண்ணும்போது நம்ம பிரேம் நம்பரை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதாவது 2 3 5 7 11 13 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த பிரேம் நம்பரை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் பிரேம் நம்பர்னா என்னென்னா, இப்போ 2 வந்து 1 டேபிளையும் 2 டேபிளையும் மட்டும்தான் வரும். அதே மாதிரி தான் 3யும் 1 டேபிளையும் 3 டேபிளையும். சேம் 5ம் அப்படி தான் 1 டேபிளையும் 5 டேபிளையும் மட்டும்தான் வரும். ஸோ இந்த மாதிரி 1 டேபிளையும் நீங்கள் எந்த நம்பர் எடுக்கிறீங்களோ அதே டேபிளையும் போச்சு அப்படின்னா அதுதான் பிரேம் நம்பர். ஸோ இப்போ பாருங்கள் 4 எடுக்கக்கூடாது, ஏன்னா 4 வந்து 1 டேபிளில் வரும், அது பிறகு 2 டேபிளையும் வரும், 4 டேபிளையும் வரும். இந்த மாதிரி 3 டேபிளையும் வந்து அப்படின்னா அது பிரேம் நம்பர் கிடையாது, வெறும் 2 டேபிளில் தான் வரணும். அது கண்டிப்பாக 1 டேபிளையும் நெக்ஸ்ட் எந்த நம்பர் எடுக்கியோமோ அதே டேபிளையும் மட்டும்தான் வரணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் பிரேம் நம்பர். ஓகே ஸோ இப்போ லாஸ்ட் நம்பர் நம்மளுக்கு வந்து ஈவன் நம்பராக இருந்து அப்படின்னா நம்ம 2 டேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே இது லாஸ்ட் நம்பர் ஆட் நம்பர் அப்படி இருந்து அப்படின்னா 3 டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம் 0 இல்லைன்னா 5, லாஸ்ட் நம்பர் 0 இல்லைன்னா 5 அப்படி இருந்து அப்படின்னா நீங்கள் 5 டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 7 டேபிள் எப்போ யூஸ் பண்ணலான்னா இந்த 3 டேபிளுக்கும் போகலை அப்படின்னா 7 டேபிளை யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு 7 டேபிள்னா பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா. ஸோ இப்போ லாஸ்ட் நம்பர் நம்மளுக்கு ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிளில் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் 14 இந்த சேர்த்து எடுக்கணும். 14ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது, 7 டைம்ஸ் இருக்குது. 7 2s are 14. நெக்ஸ்ட்டு இந்த 4 2 2s are என்னது 4. ஓகே திரும்பவும் லாஸ்ட் நம்பர் என்னது ஈவன், அப்போ 2 டேபிளுக்கு போகும். ஓகே இப்போ 7ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது, 3 டைம்ஸ் தான் இருக்குது. 3 2s are 6. இப்போ 7ல் 6 மைனஸ் பண்ண எத்தனை 1, அப்போ நீங்கள் இந்த 2க்கு மேலே இப்படி எழுதிக்கணும். ஸோ இப்போ இது 12ன்னு ஆயிரும். ஓகேங்களா. இப்போ 12ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது, 6 டைம்ஸ் இருக்குது. அப்போ 6 2s are 12. திரும்பவும் லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிளுக்கு தான் போகும். அப்போ 1 2s are 2, பேலன்ஸ் 1. இப்போ இது 16 ஆயிரும். 8 2s are 16. ஓகே திரும்பவும் ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிள். அப்போ 9 2s are 18. ஸோ இப்போ பாருங்க 9 வந்து என்னது ஒரு ஆட் நம்பர், அப்போ 3 டேபிளுக்கு போகும். ஓகே 3 3s are 9. ஓ 3 ஒரு பிரேம் நம்பர். ஸோ இந்த மாதிரி பிரேம் நம்பர் வந்துடுச்சு அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே ஸோ இப்போ 144 இங்கே ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 இஸ் ஈக்குவல் டு இந்த ரூட்டை எழுதிருங்க. ஓகே இப்போ சைடில் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து ரூட்டுக்குள்ளே எழுதணும். 2 இன்டூ நெக்ஸ்ட்டு திரும்பவும் 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ அப்புறம் 3 3 3 இன்டூ 3. ஓகேங்களா. ஸோ இந்த சைடில் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து ரூட்டுக்குள்ளே எழுதிருங்க. ஸோ இப்போது ரூட்டுக்குள்ளே 2 2 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வெளியே எடுக்கும்போது ஒரே ஒரு 2 வெளியே எடுக்கலாம். மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், அதுக்கப்புறம் திரும்பவும் 2 டைம்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அப்போ ஒரு 2 வெளியே எடுக்கலாம். அப்புறம் 3யும் 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ ஒரு 3 வெளியே எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ரூட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே இனிமேல் இதை மல்டிபிள் பண்ணுங்க. சென்டரில் மல்டிபிள் சிம்பிள் இருக்கு இல்லையா, அப்போ மல்டிபிள் பண்ணணும். 2 2s are 4, 4 3s are 12. அப்போ ரூட் ஆஃப் 144ஓட வேல்யூ என்னன்னா 12. 12 ஸ்கொயரோட வேல்யூ தான் 144. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிஷனோட ஆன்சர். ஓகே செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம். 2 5 6 சொல்யூஷன். ஸோ நம்மள இங்கே ரூட் ஆஃப் 2 5 6ஓட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஓகே டா ஃபார்மெட்டில் பண்ணிடலாம். 2 5 6. ஓகே லாஸ்ட் நம்பர் என்னது ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிள் போகும். ஃபஸ்ட்டே 2 இருக்குது. அப்போ 1 2s are 2. நெக்ஸ்ட்டு 5ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது. 2 2s are 4. ஸோ இப்போ பேலன்ஸ் 1. இப்போ இது 16 ஆயிரும். 8 2s are 16. திரும்பவும் லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிள்.
ஓகே, ஸோ இப்போ வந்து ஒன் வந்து 2 டேபிள் போகாது. அப்போ இந்த 2 நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ 6 2s are 12, நெக்ஸ்ட்டு 4 2s are 8. திரும்பவும் லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிள் போகும். 3 2s are 6, நெக்ஸ்ட்டு 2 2s are 4. ஓகே, திரும்பவும் லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிள். ஓகே, 3ல 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 1 டைம்ஸ் தான் இருக்கும். 1 2s are 2, பேலன்ஸ் இப்போ 1. ஸோ 1 மேலே எழுதிக்கணும். இப்போ இது வந்து 12 ஆயிடுச்சு இல்லையா? ஓகே, இனிமேல் 6 2s are 12. ஓகே, திரும்பவும் லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிள் போகும். ஓகேங்களா? ஸோ 1 2 டேபிள் போகாது. அப்போ 2 சேர்த்து எடுக்கணும். 8 2s are 16. திரும்பவும் 8 வந்து என்னது? ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிள். 4 2s are 8. திரும்பவும் ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிள் போகும். 2 2s are 4. ஓகேங்களா? ஸோ இப்போ 2 வந்து என்னது? ஒரு ப்ரைம் நம்பர். அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, இதை கட் பண்ணிக்கிட்டு நான் இங்கே எழுதிக்கிறேன், ஏன்னா நம்மளுக்கு அங்கே இடம் பத்தாது. அப்போ √256, இந்த ரூட் அப்படியே எழுதிருங்க. √ ஓகே, இப்போ சைடில் எழுதிருக்கோம் பார்த்தீங்களா? இதை நீங்கள் ரூட்டுக்குள்ளே எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 இருக்குது, அப்போ எழுதிக்கலாம். 2 × 2 வேணா எல்லாமே 2 தான், கவுண்ட் பண்ணிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 8 2 இருக்குது. அப்போ எழுதிக்கலாம் 2 × 2 × 2 × 2 × 2. ஓகே, ஸோ 1 2 3 4 5 6 7 8 8 இருக்குது. ஸோ இப்போ 2 2 இருக்குது, அப்போ ஒரு 2-ஐ வெளியே எடுத்துடலாம். திரும்பவும் 2 2 இருக்குது, ஒரு 2-ஐ வெளியே எடுக்கலாம். 2 2 இருக்குது, ஒரு 2-ஐ வெளியே எடுக்கலாம். திரும்பவும் 2 2 இருக்குது, ஒரு 2-ஐ வெளியே எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணலாம். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. அப்போ √256ஓட வேல்யூ என்னன்னா 16. ஓகே, தேர்ட் சப்டிஷன் பார்த்துடலாம். 7 8 4. ஓகே, சொல்யூஷன் டா ஃபார்மெட்லேயே பண்ணிடலாம். 7 8 4, லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிள் போகும். 7ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 3 டைம்ஸ் இருக்குது. 3 2s are 6. ஸோ இப்போ 7லேருந்து 6-ஐ மைனஸ் பண்ணால் 1, அப்போ பேலன்ஸ் 1 மேலே எழுதிருங்க. இப்போ இது 18 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ 9 2s are 18. ஓகே, நெக்ஸ்ட்டு 2 2s are 4. ஓகே, திரும்ப லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிள் போகும். 3ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 1 டைம் தான். 1 2s are 2, பேலன்ஸ் 1. இப்போ இது 19 ஆயிடுச்சு. 19ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்னா 9 டைம்ஸ் இருக்கும். 9 2s are 18. ஸோ பேலன்ஸ் 1. இப்போ இது 12 ஆயிரும். 6 2s are 12. ஓகே, திரும்பவும் லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிள் போகும். ஸோ 1 2 டேபிள் போகாது, அப்போ 2 சேர்த்து எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ 19ல் 2 9 டைம்ஸ் இருக்கும். 9 2s are 18. ஸோ பேலன்ஸ் 1. இப்போ இது 16 ஆயிடுச்சு. 8 2s are 16. திரும்பவும் லாஸ்ட் நம்பர் என்னது? ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிள் போகும். ஸோ 9ல் 2 வந்து 4 டைம் இருக்கும். 4 2s are 8, பேலன்ஸ் 1. இப்போ இது 18. ஸோ அப்போ 9 2s are 18. ஸோ இப்போ பாருங்க, லாஸ்ட் நம்பர் ஆட் நம்பர். ஸோ இதை 49 பார்த்தாலே தெரியுது. 7 7s are 49. ஓகேங்களா? ஸோ இப்போ 7 ப்ரைம் நம்பர். ஸோ அதனால இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ √784 எப்படி எழுதலாம்? ஸோ இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதை எழுதிக்கலாம். ஸோ ரூட் அப்படியே எழுதிருங்க. 784க்கு பதில் சைடில் உள்ளதை மட்டும் எழுதணும். அப்போ 2 × 2 × 2 × 2, நெக்ஸ்ட்டு 2 7 இருக்குது, எழுதிக்கோங்க. 7 × 7. ஓகே, ஸோ ரூட்டுக்குள்ளே 2 2 இருக்குது, அப்போ வெளியே எடுக்கும்போது ஒரு 2-ஐ வெளியே எடுக்கலாம். இன்டூ 2 2 இருக்குது, ஒரு 2 எழுதிருங்க. இன்டூ 2 7 இருக்குது, ஒரு 7-ஐ எழுதிக்கோங்க. ஓகேங்களா? 2 2s are 4, 4 2s are 28. அப்போ √784ஓட வேல்யூ என்னன்னா 28. ஓகேங்களா? ஓகே ஓகே, ஃபோர்த் சப்டிவிஷன் 1156 சால்வ் பண்ணிடலாம். சேம் அதே டா ஃபார்மெட் தான். லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிள். 5 2s are 10. ஸோ இப்போ இங்கே பேலன்ஸ் 1. இப்போ இது 15 ஆயிரும். நெக்ஸ்ட்டு 7 2s are 14. ஸோ இங்கே பேலன்ஸ் 1. இப்போ இது 16 ஆயிரும். ஸோ இங்கே 8 2s are 16. திரும்பவும் லாஸ்ட் நம்பர் என்னது? ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிள் போகும். 2 2s are 4. ஸோ பேலன்ஸ் 1. இப்போ இது 17 ஆயிரும். 8 2s are 16. ஸோ இப்போவும் பேலன்ஸ் என்னது? 1 தான். ஸோ இப்போ இது 18 ஆயிரும். 9 2s are 18. ஸோ இப்போ பாருங்கள், லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர் இல்லை. ஸோ அதனால் ஆட் நம்பர். ஸோ இதை வந்து நீங்கள் 3 டேபிளுக்கு சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போகாது. ஸோ 289 வந்து ஒரே ஒரு டேபிளுக்கு மட்டும்தான் போகும். என்ன டேபிள்னா 17 டேபிளுக்கு மட்டும்தான் போகும். ஸோ 289ல் 17 எத்தனை டைம் இருக்குன்னா 17 டைம் இருக்குது. 17 × 17 தான் என்னன்னா 281. வேணால் நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? 7 7s are 49. அப்போது 9, பேலன்ஸ் 4. 7 1s are 7. 7 கூட 4 ஆட் பண்ணால் 11. 1 7s are 7, 1 1s are 1. ஓகே, ஆட் பண்ணிடலாம். 9, 7 1 ஆட் பண்ணால் 8, 1 1 ஆட் பண்ணால் 2. பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
2, 8, 9 ஒரே ஒரு டேபிள் தான் போகும், 17 டேபிளுக்கு மட்டும்தான் போகும். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா 1 ஸ்கொயர்லேருந்து 20 ஸ்கொயரோட வேல்யூ வரைக்கும் தெரிஞ்சிருந்து அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த சம்ம சால்வ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? இப்போ 17 வந்து பிரேம் நம்பர்ஸ் 1ல இதோட ஸ்டாப் பண்ணிருங்க. ஸோ அப்போ √1156 எப்படி எழுதலாம்? ஸோ இதுக்கு பதில் இதை எழுதிக்கலாம். சைடில் உள்ளது 2 × 2 × 17 × 17. ஸோ ரூட்டுக்குள்ளே 2 2 இருக்குது, அப்போ ஒரு 2 வெளியே எடுக்கலாம். இன்டு ரூட்டுக்குள்ளே 2 17 இருக்குது, ஒரு 17 வெளியே எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாம். 17 2 7 2s are 14, பேலன்ஸ் 1, 2 1s are 2, 2 கூட 1 ஆட் பண்ணால் 3, அப்போ 34. அப்போ √1156 வேல்யூ 34. ஓகேங்களா? ஸோ இதுதான் 4th சப்டிஷனோட ஆன்சர். 5th சப்டிஷன் பார்க்கலாம். ஓகே, சால்வ் பண்ணிடலாம். லாஸ்ட் நம்பர் ஆட் நம்பர், அப்போ 3 டேபிளுக்கு சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ 1 3s are 3, பேலன்ஸ் 1. இப்போ இது 17,000. நெக்ஸ்ட் 5 3s are 15, 17லேருந்து 15 மைனஸ் பண்ணால் 2, அப்போ இது இப்போ 26. ஓகேங்களா? இனிமேல் 26ல் எத்தனை டைம்ஸ் 3 இருக்குன்னா 8 டைம்ஸ் இருக்குது. 8 3s are 24. ஸோ இப்போ பேலன்ஸு 2, இப்போ இது 21 ஆயிரும். இனிமேல் 7 3s are 21. ஓகேங்களா? ஸோ இப்போ லாஸ்ட் நம்பர் திரும்பவும் ஆட் நம்பர், அப்போ 3 டேபிளுக்கு சால்வ் பண்ணி பார்க்கலாம். 5 3s are 15. ஓகே, நெக்ஸ்ட்டு 8ல் 3 2 டைம்ஸ் இருக்கும். 3 2s are 6, பேலன்ஸ் 2, இப்போ 27. 9 3s are 27. லாஸ்ட் நம்பர் ஆட் நம்பர் தான். ஆனால் இப்போ இதை நீங்கள் 3 டேபிளுக்கு சால்வ் பண்ணீங்கன்னா சால்வ் ஆகாது. இது வந்து ஒரே ஒரு டேபிளுக்கு மட்டும் தான் போகும். எந்த டேபிளுக்குன்னா 23. ஓகேங்களா? 23 5 to 9ல 23 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 23 டைம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 5 to 9 ஒரே ஒரு டேபிள் தான் போகும், 23 டேபிள் மட்டும் தான் போகும். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா நீங்க இந்த சம்ம நிறைய டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ 23 வந்து ஒரு பிரைம் நம்பர், அதனால இதோட ஸ்டாப் பண்ணிருங்க. ஸோ இப்போ √4761 எப்படி எழுதிக்கலாம்? சைடில் உள்ளது எழுதிருங்க. 3 × 3 × 23 × 23. ஓகே, 2 டைம்ஸ் 3 இருக்குது, அப்போ ஒரு 3 எழுதிருங்க. 2 டைம்ஸ் 23 இருக்குது, ஒரு 23 எழுதிருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணலாம். 3 3s are 9, 3 2s are 6. ஓகே, அப்போ √4761 வேல்யூ என்னன்னா 69. 6th சப்டிஷன் 9025 சால்வ் பண்ணிடலாம். 9025 லாஸ்ட் நம்பர் ஆட் நம்பர், அதுவும் எனது 5 இருக்குது. அப்போ 5 டேபிளுக்கே சால்வ் பண்ணி பாருங்க. 9ல் 5 1 டைம்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? 1 5s are 5, ஸோ பேலன்ஸ் 4. இப்போ இது 40 ஆயிரும். 8 5s are 40. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 2 வந்து 5 டேபிளுக்கு போகாது. பார்த்தீங்களா? ரொம்பவே சின்ன நம்பர். 5 விடைக்கும் 2 சின்ன நம்பர். அப்போ நீங்கள் இந்த 2 நம்பரையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? 25 இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 நம்பர் சேர்த்து எடுக்கும்போது நம்ம இங்கே 0 போட்டுட்டு தான் சேர்த்து எடுக்கணும். சரிங்களா? இப்போ 5 5s are 25. திரும்பவும் லாஸ்ட் நம்பர் 5, திரும்பவும் 5 டேபிள் போகும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் சேர்த்து எடுக்கணும். இங்கே கூட நீங்கள் 2 நம்பரை சேர்த்து எடுக்கும்போது முன்னாடி 0 போடணும். ஆனால் இங்கே என்னன்னா ஒரு நம்பர் முன்னாடி 0 இருந்து அப்படின்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. அதனால நம்ம இங்கே 0 போட மாட்டோம். ஓகேங்களா? ஆனால் இந்த மாதிரி நடுவில் சென்டரில் எங்கேயாவது 0 போடணும் அப்படின்னா கண்டிப்பாக போட்டு ஆகணும். 18ல் 5 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. 5 3s are 15. ஸோ இப்போ பேலன்ஸ் 3. இப்போ இது 30 ஆயிரும். 6 5s are 30. இனி ஒரே ஒரு 5 மட்டும் இருக்கு. அப்போ 1 5s are 5. ஸோ இப்போ பாருங்க 3 6 1. இது இனிமே ஒரே ஒரு டேபிளுக்கு தான் போகும். எந்த டேபிள்னா 19 டேபிள். 19 × 19 தான் என்னன்னா 361. இதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன், 1 ஸ்கொயர்லேருந்து 20 ஸ்கொயர் வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? 25 ஸ்கொயர் வேல்யூ வரைக்கும் தெரிகிறது ரொம்பவே பெஸ்ட்டு. இப்போ 19 பிரேம் நம்பர், ஸோ அதனால இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ √9025 எப்படி எழுதிக்கலாம்? ரூட் அப்படியே எழுதிருங்க. சைடில் இருக்கிறதா எழுதிக்கோங்க. 5 × 5 × 19 × 19. ஓகே, ரூட்டுக்குள்ளே 2 5 இருக்குது, ஒரு 5 வெளியே எடுக்கலாம். 2 19 இருக்குது, ஒரு 19 எடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 19ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். 9 5s are 45, பேலன்ஸ் 4. 5 1s are 5, 5க்கு கூட 4 ஆட் பண்ணால் 9. அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 95. அப்போ √9025 வேல்யூ என்னன்னா 95. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 6th சம் சால்வ் பண்ணிடலாம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் பை லாங் டிவிஷன் மெத்தட். இங்கே நம்ம ஸ்கொயர் ரூட் தான் கண்டுபிடிக்கணும், அதுவும் இங்கே லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே டோட்டலாக 5 சப்டிவிஷன் இருக்குது. 1 by 1 நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னன்னா 1764. ஓகே, சொல்யூஷன் லாங் டிவிஷன் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். உள்ளே எழுதிருங்க. 1764 உள்ளே எழுதிருங்க. ஸோ இப்போ நம்ம இதை 2 2 பிரிக்கணும், அதுவும் லாஸ்ட்லேருந்தே பிரிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 நம்பரையும் சேர்த்து
ஓகே, நம்ம இப்போ ரெண்டு நம்பரா சேர்த்து பிரிச்சாச்சு. இப்போ பாருங்க 17 நம்ம சேர்த்தே தான் எடுக்கணும். 17 ஸ்கொயர் வேல்யூ கிடையாது. ஸ்கொயர் வேல்யூனா என்னதுன்னு தெரியும் இல்லையா? 2 2s are 4. அதே மாதிரி 3 3s are 9. நெக்ஸ்ட் 4 4s are 16. நெக்ஸ்ட் 5 5s are 25. ஸோ இப்போ 17 இதுக்கு இடையில வரும். அப்போ 17 விடைக்கு சின்ன நம்பர் தான் நீங்கள் எடுக்கணும். 16 தான் எடுக்கணும். 25 எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ 4 4s are என்னது 16. அப்போ மேலேயும் 4 எழுதிருங்க, இதுக்கு பக்கத்துலேயும் 4 எழுதுங்க. 4 4s are 16. 17லேருந்து 16 மைனஸ் பண்ணால் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு இறக்கும் போது இந்த ரெண்டு நம்பரையும் சேர்த்து தான் இறக்கணும். 64. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எழுதும்போது இந்த குவாஷன்ட்டுக்கு கூட நம்ம 2-ஐ மல்டிபிள் பண்ணிடணும். 4 2s are 8. அப்போ 8 இங்கே எழுதிருங்க. ஸோ இப்போ பாருங்க லாஸ்ட் என்ன நம்பர் இருக்குது? 4. 4 எதோட ஸ்கொயர் வேல்யூ? 2 ஸ்கொயரோட வேல்யூ தான் 4. அப்போ மேலேயும் 2 எழுதுங்க, 8க்கு பக்கத்துலேயும் 2 எழுதிருங்க. ஓகேங்களா? 2 2s are 4. 2 8s are 16. இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ மைனஸ் பண்ணால் 0 கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு 0 கிடச்சிடுச்சு. ஸோ அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி 1 7 6 4ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். குவாஷன்டோட வேல்யூ தான் எழுதணும். என்னது? 42. ஓகே ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் 6 8 8 9 சால்வ் பண்ணிடலாம். லாங் டிவிஷன் மெத்தட் 6 8 8 9. ஓகே, ரெண்டாக பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் 68 ஒரு ஸ்கொயர் வேல்யூ கிடையாது இல்லையா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 5 5s are 25. நெக்ஸ்ட் 6 6s are 36. 7 7s are 49. நெக்ஸ்ட் 8 8s are 64. 9 9s are 81. அப்போ 68 எங்கே வரும்? இதுக்கு இடையில வரும். அப்போ 68 அப்படிக்கும் கம்மியான வேல்யூ என்னது? 64. அப்போ இதை தான் எடுக்கணும். அப்போ 8 8s are 64. அப்போ மேலே 8 எழுதிருங்க, இதுக்கு பக்கத்துலேயும் 8 எழுதிருங்க. அப்போ 8 8s are 64. ஓகே, இப்போ மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணால் 8லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 4. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரையும் சேர்த்தே நீங்கள் கீழே இறக்கணும். அப்போ 89 இறக்கிடலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் சால்வ் பண்ணும்போது குவாஷன்ட்டுக்கு கூட 2-ஐ மல்டிபிள் பண்ணிடணும். 8 2s are 16. ஓகே, இப்போ பாருங்க 9 லாஸ்ட் என்ன நம்பர்? 9. 9 எதோட ஸ்கொயர் வேல்யூ? 3ஓட ஸ்கொயர் வேல்யூ. 3 3s are 9. அப்போ மேலேயும் 3 எழுதிருங்க, இதுக்கு பக்கத்துலேயும் 3 எழுதிருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 3ஆல் இதை மல்டிபிள் பண்ணிடுங்க. 3 3s are 9. நெக்ஸ்ட்டு 6 3s are 18. பேலன்ஸ் 1. நெக்ஸ்ட்டு 3 1s are 3. 3க்கு கூட 1 ஆட் பண்ணால் 4. பார்த்தீங்களா? ஸோ இப்போ சேமாக வந்துடுச்சு. மைனஸ் பண்ணால் 0 கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி 6 8 8 9ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோன்னா 83. ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் 1 1 0 2 5 சால்வ் பண்ணிடலாம். லாங் டிவிஷன் மெத்தட். ஓகே, லாஸ்ட்லேருந்தே 2 2 நம்பராக பிரிங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் 1 மட்டும் இருக்குது. அப்போ 1 into 1 1 ஸ்கொயரோட வேல்யூ தான் என்னது? 1. அப்போ பிரச்சனையே இல்லை. இங்கேயும் 1 எழுதிருங்க, இங்கேயும் 1 எழுதிருங்க. 1. அப்போ மைனஸ் பண்ணால் 0. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் கீழே இறக்கிருங்க. 1 0. லாஸ்ட் நம்பர் என்னது? 0. ஓகே, 0 வந்து எதோட ஸ்கொயர் வேல்யூமே கிடையாது இல்லையா? ஸோ அதனால் மேலே 0 போட்டுக்கிட்டு இந்த ரெண்டு வேல்யூமே நீங்கள் திரும்ப கீழே இறக்கிருங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ இறக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதும்போது குவாஷன்ட்டுக்கு கூட 2-ஐ மல்டிபிள் பண்ணியிருக்கணும். 2 10s are 20. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் லாஸ்ட் நம்பர் என்னது? 25. அப்போ 5 5s are 25. அப்போ மேலே 5 எழுதிருங்க, இங்கே 5 எழுதிருங்க. சரிங்களா? ஸோ இப்போ 5 டேபிளால் 205-ஐ மல்டிபிள் பண்ணணும். 205 5 5 5s are 25. பேலன்ஸ் 2. 5 into 0 0 தான். 0க்கு கூட 2 ஆட் பண்ணால் 2. 5 2s are 10. ஓகே, இப்போ பார்த்தீங்களா சேமாக வந்துடுச்சு. அப்போ ஓகே, அப்போ இதை இங்கே எழுதிக்கலாம். 1 0 2 5. இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 0 கிடச்சிரும். சேம் நம்பர்லேயே மைனஸ் பண்ணால் 0. ஓகே, அப்போ லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி 1 1 0 2 5ஓட ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். வேல்யூ என்னது? 105. ஓகே, 105ன்னு எழுதிக்கலாம். ஃபோர்த் சப்டிவிஷன் 1 7 9 5 6 சால்வ் பண்ணிடலாம். லாங் டிவிஷன் மெத்தட். ஓகேங்களா? ஓகே, லாஸ்ட்லேருந்தே ரெண்டு நம்பராக பிரிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்னது? 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ 1 1s are 1. மைனஸ் பண்ணால் 0 கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் சேர்த்து தான் இறக்கணும். 7 9. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் சால்வ் பண்ணும்போது குவாஷன்ட்டுக்கு கூட 2-ஐ மல்டிபிள் பண்ணணும். 2 1s are 2. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட் நம்பர் என்னது? 9. 3 ஸ்கொயரோட வேல்யூ தான் 9. அப்போ மேலேயும் 3 எழுதிருங்க, இதுக்கு பக்கத்துலேயும் 3 எழுதிருங்க. ஓகே, இப்போ 3 டேபிளால் 23-ஐ மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3 3s are 9.
3 2s are 6. ஓகே, மைனஸ் பண்ணிடலாம். 9லேருந்து 9 மைனஸ் பண்ண 0, 7லேருந்து 6 மைனஸ் பண்ண 1. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம இறக்கணும். 5 6. ஸோ இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் சால்வ் பண்ணும்போது குவாஷன்ட்டுக்கு கூட 2 மல்டிபிள் பண்ணணும். இப்போ குவாஷன்ட் என்னது 13 கூட 2 மல்டிபிள் பண்ணலாம். 3 2s are 6. நெக்ஸ்ட்டு 2 1s are 2, 26. ஓகே, இப்போ பாருங்க லாஸ்ட் நம்பர் என்னது 6. 6 எதோட ஸ்கொயர் வேல்யூமே கிடையாது இல்லையா? ஸோ அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா 4 4s are 16. லாஸ்ட் பாருங்க 6ல முடியுது. அதே மாதிரி 6 6 are 36. இங்கே லாஸ்ட் நம்பர் 6ல முடியுது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 4ஆல சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு 26 4 into 4. ஓகேங்களா? 4 4s are 16, பேலன்ஸ் 1. 6 4s are 24. 24க்கு கூட 1 ஆட் பண்ணும்போது 25. அப்போ பேலன்ஸ் 2. 4 2s are 8. 8க்கு கூட 2 ஆட் பண்ணா 10. பார்த்தீங்களா? சேமா வந்துடுச்சு. அப்போ இங்கேயும் 4 எழுதிருங்க, மேலேயும் 4 எழுதிருங்க. ஓகே, அப்போ 1 0 5 6 மைனஸ் பண்ணா 0 கிடைச்சிடும். அப்போ ரூட் ஆஃப் 1795 ஓட வேல்யூ என்னன்னா 134 எழுதிக்கலாம். ஃபிஃப்த் சப்டிவிஷன் 418609 சால்வ் பண்ணிடலாம். லாங் டிவிஷன் மெத்தட். ஓகே, ரெண்டு நம்பரா ஃபர்ஸ்ட் பிரிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் 41. ஸோ 41 ஸ்கொயர் வேல்யூ கிடையாது. இதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ என்னென்னா 6 into 6 என்னென்னா 36. அப்போ இதை தான் நீங்கள் எடுக்கணும். அப்போ மேலே 6 எழுதிருங்க, இங்கே 6 எழுதிருங்க. 6 6 are 36. ஓகே, இப்போ மைனஸ் பண்ணலாம். இது 11 ஆகும், இது 3 ஆயிரும். 11லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 5. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரையும் கீழே இறக்கிடலாம். 8 6. நெக்ஸ்ட் ஸ்டெப் சால்வ் பண்ணும்போது குவாஷன்ட்டுக்கு கூட 2 மல்டிபிள் பண்ணிடணும். 6 2s are 12. இங்கே அப்படியே எழுதிருங்க. இப்போ பாருங்க லாஸ்ட் நம்பர் என்னது 6. அப்போ ரெண்டு நம்பருக்கு நம்ம சால்வ் பண்ணலாம். 4 4s are 16. நெக்ஸ்ட் 6 6 are 36. ரெண்டுமே லாஸ்ட் 6ல முடியுது. ஸோ அதனால தான் இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம இப்போ யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 4ஆல ட்ரை பண்ணி பார்க்கலாம். 12 4 into 4. ஓகேங்களா? 4 4s are 16, பேலன்ஸ் 1. 4 2s are 8. 8 கூட 1 ஆட் பண்ணா 9. 4 1s are 4 எழுதிக்கலாம். 4 வச்சே ட்ரை பண்ணிருங்க. ஏன்னா 6 வச்சு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா 5 8 6 விடைக்கும் ஜாஸ்தி ஆயிரும். ஓகேங்களா? அப்போ இங்கேயும் 4 எழுதிக்கலாம். மறக்காம மேலேயும் 4 எழுதிருங்க. வேல்யூ என்ன கிடைச்சி 4 9 6 மைனஸ் பண்ணிடலாம். 6லேருந்து 6 மைனஸ் பண்ண 0. இப்போ இது 18 ஆயிரும், இது 4 ஆயிரும். 18லேருந்து 9 மைனஸ் பண்ணா 9. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரையும் கீழே இறக்கிடலாம். 0 9. நெக்ஸ்ட் ஸ்டெப் சால்வ் பண்ணும்போது குவாஷன்ட்டுக்கு கூட 2 மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? 2 4s are 8. நெக்ஸ்ட் 6 2s are 12ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க லாஸ்ட் நம்பர் 9. அப்போ 3 3s are 9. இன்னொரு நம்பர் கூட வரும், என்னன்னா 7 7s are 49. ரெண்டுமே லாஸ்ட்ல 9ல முடியுது. ஓகேங்களா? நீங்க 3ஆல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சின்ன வேல்யூ தான் கிடைக்கும். அதனால நீங்க 7ஆலே ட்ரை பண்ணிருங்க. அப்போ 1 2 8 7 into 7. ஓகேங்களா? 7 7s are 49. அப்போ இங்கே 9 பேலன்ஸ் 4. 7 8s are 56. 56 கூட 4 ஆட் பண்ணிடலாம். 10 பேலன்ஸ் 1. அப்போ 6. அப்போ 60. அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 6 நம்ம மேலே எழுதிக்கலாம். 7 2s are 14. 14 கூட 6 ஆட் பண்ணோம் அப்படின்னா 20. அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 2. 7 1s are 7. 7 கூட 2 ஆட் பண்ணால் 9. அப்போ பார்த்தீங்களா சேமாக கிடச்சிடுச்சு. அப்போ இங்கே 7 எழுதிக்கணும். மறக்காம மேலேயும் 7 எழுதிருங்க. வேல்யூ என்ன கிடைச்சி 9009. அப்போ 0 மைனஸ் பண்ணால் 0 கிடைக்கும். ஓகே, அப்போ ரூட் ஆஃப் 418609ஓட வேல்யூ என்னன்னா 647 எழுதிக்கலாம். 647. ஓகேங்களா? இந்த சம் ஒரு ஈஸியான சம் தான். நீங்கள் இந்த சம்மை ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இவ்வளோ அந்த செவன்த் சம் சால்வ் பண்ணிடலாம். எஸ்டிமேட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்கொயர் ரூட் டு த நியரஸ்ட் ஹோல் நம்பர். அதாவது நம்ம இங்கே ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதுவும் நியரஸ்ட் ஹோல் நம்பர்னா என்னன்னா, ஸோ இப்போ பாருங்கள் 4 ரூட் ஆஃப் 440 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக 440 ஒரு ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ கிடையவே கிடையாது. அதான் கொடுத்துருக்காங்க. நியரஸ்ட் ஹோல் நம்பர்னா கரெக்டாக இல்லாமல் இந்த 440 எதுக்க பக்கத்தில் வருது அதை மட்டும் நம்ம எழுதிட்டாலே போதும். இந்த சம்மில் டோட்டலாக 3 சப்டிவிஷன் இருக்குது. 1 by 1 சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ரூட் ஆஃப் 440. ஓகே, சொல்யூஷன். இந்த சம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம். அதை விடைக்கு சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு 1 ஸ்கொயரில் இருந்து அட்லீஸ்ட் 25 ஸ்கொயர் வேல்யூ வரைக்கும் உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும்.
கண்டிப்பாக உங்கள் மேம் கண்டிப்பாக இதை மனப்பாடமாக படிக்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? 25 ஸ்கொயர் வரைக்கும் மனப்பாடமாக எழுதிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா இப்போ 27 ஸ்கொயரோட வேல்யூ தெரியணும்னா 27 × 27 சாரி 27 மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 27 ஸ்கொயரோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணி கூட பார்க்கலாம். இந்த ஸ்கொயர் வேல்யூ எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி பக்கத்தில் கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க 440 இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்போ அந்த 440 எதுக்கு இடையில வருதுன்னு பார்க்கணும். ஸோ அப்போ 400 441 அப்போ அந்த 440 இதுக்கு இடையில தான் வரும் இல்லைங்களா? ஸோ அப்போ நான் இந்த ரெண்டு நம்பரையும் நான் எழுதிக்கிறேன். 20 ஸ்கொயரோட வேல்யூவையும் 21 ஸ்கொயரோட வேல்யூவையும் நான் அப்படியே எழுதிக்கிறேன். We have 20 square is equal to 400. Next 21 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 441. ஸோ இங்கே கொஸ்டினில் நியரஸ்ட் ஹோல் நம்பர் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 440 எதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள் 440க்கும் 400க்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 40 டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இதே இது 440க்கும் 441க்கும் டிஃப்ரென்ஸ் என்னது? வேற ஒரே ஒரு நம்பர் தான். பார்த்தீங்களா? இதுக்கு கூட ஒன்று ஆட் பண்ணாலே 441 வரும். அப்போ 440 இதுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ எழுதிக்கலாம். கொஸ்டின் என்னவோ அதை அப்படியே எழுதிருங்க. ஓகே, இப்போ பாருங்க 21 ஸ்கொயரோட வேல்யூ கரெக்டாக 440 அப்படின்னா நம்ம ஈக்குவல் டு போடலாம். ஆனால் இங்கே பாருங்க 21 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 441. அப்போ ஈக்குவல் டு நீங்கள் போடவே கூடாது. அப்ராக்சிமேட்லி அதாவது ஈக்குவல் போடணும்னா இந்த மாதிரி நம்ம போடுவோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேஷை மட்டும் நீங்கள் அப்படி எழுதிருங்க. மேலே வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ் ஷேப்பில் போடணும். இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். ஓகேங்களா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே நீங்கள் ஈக்குவல் டு போடவே கூடாது. அப்ராக்சிமேட்லி இந்த சிம்பிளை தான் நீங்கள் போடணும். சப்போஸ் நீங்கள் ஈக்குவல் டு இதுக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கை மைனஸ் பண்ணிடுவாங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்பிள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹோல் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 21 மட்டும் நீங்கள் எழுதிட்டாலே போதும். சரிங்களா? இதுதான் இந்த சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். √800. ஓகே, ஸோ செக் பண்ணலாம் 800 எதோட பக்கத்தில் வருதுன்னு. ஓகே, இப்போ பாருங்கள் 784 841 இந்த ரெண்டுக்கு இடையில தான் வருது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம 28 ஸ்கொயரையும் 29 ஸ்கொயரையும் எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, அப்போ சொல்யூஷன் we have 28 square is equal to 784. Next 29 square is equal to 841. ஓகே, ஸோ இப்போ 800 எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ பார்க்கலாம். ஸோ 800க்கும் 784க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா, டிஃப்ரென்ஸ்னால் வேறு எதுவுமே இல்லை. 800ல இருந்து 784 மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ இதை மாதிரி மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 16 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதே இது 841ல இருந்து 800 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 41 கிடைக்கும். அப்போ எதுக்கு பக்கத்தில் இருக்குது? இந்த ரெண்டுலேயும் சின்ன நம்பர் என்னது 16. அப்போது இதுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். அப்போ நீங்கள் இதை தான் எழுதணும். ஓகேங்களா? அப்போ கொஸ்டின் அப்படியே எழுதிருங்க. √800 ஈக்குவல் டு போடக்கூடாது. அப்ராக்சிமேட்லி 784க்கு பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் 28 மட்டும் எழுதிட்டாலே போதும். சரிங்களா? ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். √1020. ஓகே, சொல்யூஷன் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த நம்பர் எதுக்கு இடையில வருதுன்னு பார்க்கணும் இல்லையா? நம்ம 30 ஸ்கொயர் வரைக்கும் தான் செய்திருக்கோம். அதுவும் 900 தான் வருது. அப்போ இதுக்கப்புறம் நம்ம செய்து பார்க்கணும். ஓகே, செய்து பார்க்கலாம். 1 ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு 31 × 31 மல்டிபிள் பண்ணலாம். 1 1s are 1, 3 1s are 3, 3 1s are 3, 3 3s are 9. அப்போ 1 3 and 3 ஆட் பண்ணால் 6 9. ஓகே, திரும்ப 32க்கு சால்வ் பண்ணிடலாம். 32 2 2s are 4, 3 2s are 6, 3 2s are 6. நெக்ஸ்ட்டு 3 3s are 9. ஓகே, அப்போ 4 6ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 12, பேலன்ஸ் 1 9ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 10. அப்போ பாருங்கள் நம்மளுக்கு என்ன தேவை 1020. அப்போ இந்த ரெண்டு நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். 961க்கும் 1024க்கு இடையில தான் 1020 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ we have 31 ஸ்கொயரோட வேல்யூவும் 32 ஸ்கொயரோட வேல்யூவும் எழுதிக்கலாம். ஓகே, அப்போ we have, ஸோ இப்போ பாருங்க பார்த்தாலே தெரியுது 1020 எதுக்கு பக்கத்தில் இருக்கு? இதுக்கு பக்கத்தில் தான் இருக்கு இல்லையா? அப்போ எழுதிக்கலாம் √1020 அப்ராக்சிமேட்லி மறக்கக்கூடாது 32ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? ஓகே, ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். 8th சம் சால்வ் பண்ணிடலாம்.
ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன். ஸோ இந்த கொஸ்டினில் டோட்டலாக 5 சப்டிவிஷன் இருக்குது. ஸோ இங்கே டெசிமல் நம்பர்ஸையும் கொடுத்துருக்காங்க, ஃப்ராக்ஷனும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 2.89. ஓகே, சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பாயிண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும், அப்போ தான் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்போ எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ தான் கேட்குறாங்க, அப்போ ரூட் நீங்கள் எழுதிக்கணும் 2.89. ஸோ இப்போ பாருங்கள், 2 டிஜிட்டுக்கு முன்னாடி என்னது பாயிண்ட் இருக்குது. அப்போ மறக்காமல் மல்டிபிள் சிம்பிள் போட்டு 2 0 எழுதிருங்க. அதுக்கு பக்கத்துலேயே 1 எழுதிருங்க. அதாவது நம்ம எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோம் அதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி இதுதான். 2 டிஜிட்டு முன்னாடி பாயிண்ட் இருக்குது, அப்போ 2 0 போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி 1 போட்டுருங்க. அப்போ 100ஆல் மல்டிபிள் பண்ணால் இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி மேலே 100ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா டிவைடருக்கு கீழேயும் 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், எதுவுமே இல்லை, டிவைடருக்கு கீழே எதுவுமே இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இதுக்கு கூட நீங்கள் 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ரூட் ஆஃப் 2.89 இன்டூ 100. நான் 100ஆல் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் ரிமூவ் ஆயிரும். அப்போ பாயிண்ட் இல்லாமல் அப்படியே எழுதிருங்க. 289 டிவைடட் பை 1 இன்டூ 100 என்னது 100 தான். ஓகே, நம்ம இந்த ரூட்டை தனித்தனியாக எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் 289. ஓகே, நெக்ஸ்ட் ரூட் ஆஃப் 100. ஓகே, இனிமேல் ரூட் ஆஃப் 289ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை வந்து லாங் டிவிஷன் மெத்தட்லேயே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, உள்ளே எழுதிருங்க 289. லாஸ்ட்லேருந்து 2 நம்பராக நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ அதுக்கு கமா போட்டுருங்க. ஸோ இந்த 2 நம்பரையும் சேர்த்து இங்கே ஒரு கமா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 2 மட்டும் தனியாக இருக்குது. அப்போ 1 1s are என்னது 1 தான். 2 உடைக்கும் சின்ன ஸ்கொயர் வேல்யூ என்னன்னா 1 தான். 1 1s are 1. அதான் 1 எழுதியிருக்கேன். இப்போ மைனஸ் பண்ணலாம். 2லேருந்து 1 மைனஸ் பண்ண 1. ஓகே, ஸோ இந்த மாதிரி லாங் டிவிஷன் மெத்தட் சால்வ் பண்ணும்போது நம்ம வேல்யூவை கீழே இறக்கணும் அப்படின்னா 2 வேல்யூவாக தான் இறக்கணும். அப்போ 8 9 அப்படியே இறக்கிடலாம். அதுக்கு தான் 2 நம்பராக பிரிங்கன்னு சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க நம்ம இறக்கியாச்சு. இனிமேல் நெக்ஸ்ட் ஸ்டெப் சால்வ் பண்ணணும் அப்படின்னா குவாஷியன்ட்டுக்கு கூட 2-ஐ மல்டிபிள் பண்ணிடணும். 2 1s are என்னது 2. ஓகே, இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்கே லாஸ்ட் நம்பர் என்னது 9. அப்போ 9ல் முடிய ஸ்கொயர் வேல்யூவெல்லாம் எழுதிக்கணும். 3 3s are 9. நெக்ஸ்ட்டு 7 7s are 49. ரெண்டுலேயுமே 9ஆல் முடியுது. அப்போது நம்ம இப்போ 3 இங்கேயும் போட்டால் முடியுமான்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ 23 3ஆல் மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கலாம். 3 3s are 9. 3 2s are 6. பாருங்கள், 1 8 9 விடைக்கும் 69 ரொம்பவே கம்மி. அப்போது நம்ம 7ஆல் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். இங்கே 3 இருக்கக்கூடிய பிளேஸில் நம்ம 7 எழுதிக்கிட்டாலே போதும். 7ஆல் தான் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். மேலே என்ன நம்பர் போட்டிங்களோ அதே நம்பரால் தான் மல்டிபிள் பண்ணணும். 7 7s are 49. பேலன்ஸ் 4. 7 2s are 14. 14 கூட 4 ஆட் பண்ணால் 18. பாருங்க, கரெக்டாக நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிடுச்சு. அப்போ 7 எழுதிக்கலாம். அப்போ இங்கேயும் 7 எழுதணும், மறக்காமல் மேலேயும் நீங்கள் 7 எழுதிக்கணும். வேல்யூ என்ன கிடச்சி 189. ஓகே, மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணால் 0 கிடச்சிரும். ஓகே, ரிமைண்டர் 0 வந்த உடனே இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ எழுதிக்கலாம். அப்போ நம்ம ரூட் ஆஃப் 289ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். என்னது குவாஷியன்டோட வேல்யூ 17. அதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிவைடட் பை, இதை மறந்துடக்கூடாது, ரூட் ஆஃப் 100. அதை மறக்கவே கூடாது. ரூட் ஆஃப் 100ஓட வேல்யூ. ஸோ அது ஈஸியாக நம்மளுக்கு தெரியும். 10 ஸ்கொயரோட வேல்யூ தான் என்னது 100. இது நம்மளுக்கு மனப்படமாக தெரிஞ்சிருக்கணும். டைரெக்டாக நம்ம அப்போ 10ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்மளுக்கு கொஸ்டினை பாருங்கள், டெசிமலில் தந்திருக்கு, பாயிண்ட் வச்ச வேல்யூ தந்திருக்கு. அதனால நம்ம ஃபைனல் ஆன்சரையுமே பாயிண்ட்டை வச்சு தான் எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், டிவைடருக்கு கீழே ஒரு 0 இருக்கு இல்லையா? அப்போது ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கலாம். அதாவது 1.7 எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ ஆன்சர் எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் 2.89ஓட வேல்யூ என்னன்னா 1.7. ஓகேங்களா? ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் 67.24. ஓகே, சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படியே எழுதிக்கலாம். 67.24. இங்கே ரூட்டோட வேல்யூ தான் கேட்குறாங்க, அதனால் ரூட் போட்டுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ அப்படி எழுதிக்கலாம். 67.24. இங்கே பாருங்கள், 2 டிஜிட்டு முன்னாடி பாயிண்ட் இருக்குது. அப்போது மல்டிபிள் சிம்பிள் போட்டுருங்க. போட்டுக்கிட்டு 2 0 இதுக்கு முன்னாடி 1 எழுதிருங்க. போன சப்டிஷன் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ மேலே மட்டும் நீங்கள் 100ஆல் மல்டிபிள் பண்ணால் போதாது. இங்கே டிவைடருக்கு கீழே எதுவுமே இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் டிவைடருக்கு கீழேயுமே 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் 100ஆல் மல்டிபிள் பண்ணேன்னா இந்த பாயிண்ட் பேரும். ஓகேங்களா? அப்போ அந்த பாயிண்ட்டை தள்ளி என்னது இருக்குது 6 7 2
4. ஓகே, ஸோ இந்த ரூட் இங்கே வர வரும். ஓகே, இப்போ 1 into 100 என்னது 100, அப்போ டிவைடட் பை 100. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தனியாக எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் 6724 டிவைடட் பை ரூட் ஆஃப் 100. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரூட் ஆஃப் 6724ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். லாங் டிவிஷன் மெத்தட் 6724 ரெண்டு வேல்யூவாக பிரிச்சிருங்க. இப்போ பாருங்கள் 67 ரெண்டையும் சேர்த்து எடுக்கணும். 67 ஒரு ஸ்கொயர் வேல்யூ கிடையவே கிடையாது. அப்போ 67க்கு முன்னாடி உள்ள ஸ்கொயர் வேல்யூ என்னது 64, அதாவது 8 8s are 64. நெக்ஸ்ட் நம்பர் 9 9s are 81. அப்போ 67 இதுக்கு இடையில தான் இருக்குது. நீங்கள் 67ஓடைக்கு சின்ன வேல்யூவை தான் பார்க்கணும். இந்த 81 எடுக்கக்கூடாது, சின்ன நம்பரை தான் நீங்கள் எடுக்கணும். 67ஓடைக்கு சின்ன வேல்யூ 64. அப்போ இங்கே 8 எழுதிருங்க, இங்கே 8 எழுதிருங்க. 8 8s are 64. ஓகே, மைனஸ் பண்ணிடலாம். 7லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 3. ஓகே, நெக்ஸ்ட்டு ரெண்டு வேல்யூவாக தான் நம்ம இறக்கணும். அப்போ 2 4 இறக்கிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இறக்கியாச்சு. இறக்கணும் உடனே குவாஷன்ட்டுக்கு கூட 2 மல்டிபிள் பண்ணிடலாம். 8 2s are என்னது 16 மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் 4 லாஸ்ட் நம்பர் என்னது 4. எதோட ஸ்கொயர் வேல்யூ 4ல் முடியும் 2 2s are 4. பார்த்தீங்களா? அப்போ மேலே நீங்கள் 2 எழுதிருங்க, இதுக்கு பக்கத்துலேயும் 2 எழுதிருங்க. ஓகே, ஸோ இப்போ 2ஆல் 162 மல்டிபிள் பண்ண போகிறோம். 2 2s are 4. நெக்ஸ்ட்டு 6 2s are என்னது 12 பேலன்ஸ் 1. நெக்ஸ்ட்டு 2 1s are 2 2க்கு கூட 1 ஆட் பண்ணால் 3. பார்த்தீங்களா? சேமாக வந்துடுச்சு. அப்போ மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணால் 0. இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிடுச்சு. அப்போ ரூட் ஆஃப் 6724ஓட வேல்யூ எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் 6724ஓட வேல்யூ என்னன்னா நான் இருக்குது பார்த்தீங்களா, குவாஷன்டோட வேல்யூ இதுதான் 82. அதை அப்படியே எழுதிக்கலாம். டிவைடட் பை ரூட் ஆஃப் 100 இருக்குது, அதை மறக்கக்கூடாது. ரூட் ஆஃப் 100 நெக்ஸ்ட்டு டிவைடட் பை ரூட் ஆஃப் 100ஓட வேல்யூ என்னது 10. ஓகேங்களா? நம்மளுக்கு கொஸ்டினில் பாயிண்ட் வச்ச வேல்யூ தான் தந்திருக்காங்க. அப்போ ஆன்சரையுமே நம்ம பாயிண்ட் வச்சு தான் எழுதிக்கணும். ஓகே, இங்கே பாருங்கள் 0 இருக்குது. ஒரு 0 இருந்ததுன்னா ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சாலே போதும். அப்போ 8.2ன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? பாயிண்ட் வச்சனால நீங்கள் இந்த 10 எழுதக்கூடாது. ஓகே, அப்போ ஆன்சர் எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் 67.24 இஸ் ஈக்குவல் டு 8.2. ஓகேங்களா? தேர்ட் சப்டிவிஷன் 2.0164. ஓகே, சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை நான் அப்படியே எழுதிக்கிறேன். 2.0164. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்டை ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்காக இதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2.0164. ஓகே, மல்டிபிள் சிம்பிள். இப்போ பாருங்கள் 1 2 3 4 4 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்குது. அப்போ 40 எழுதிருங்க. 1 2 3 4. ஓகே, நெக்ஸ்ட்டு 1 எழுதிருங்க. ஓகேங்களா? 10,000னால நான் இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் ரிமூவ் ஆகிரும். ஓகே, டிவைடருக்கு கீழே எதுவுமே இல்லாட்டா 1 எழுதிருங்க. மேலே மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ணால் போதாது, டிவைடருக்கு கீழேயே நம்ம மல்டிபிள் பண்ணணும். எந்த நம்பரால் மேலே மல்டிபிள் பண்ணமோ அதே நம்பரால் தான் டிவைடருக்கு கீழே மல்டிபிள் பண்ணணும். ஓகே, ரூட் ஆஃப் ஓகே, நான் இப்போ 10,000னால இதை மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் போயிடும். அப்போது பாயிண்ட்டை தள்ளி 20164ன்னு எழுதிக்கலாம். இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் எழுதக்கூடாது. டிவைடட் பை 1ஐயும் 10,000ஐயும் மல்டிபிள் பண்ணால் 10,000. ஓகேங்களா? ஓகே, இனிமேல் தனித்தனியாக ரூட் எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் 20164 டிவைடட் பை ரூட் ஆஃப் 10,000. ஓகே, எழுதிட்டேன். ஓகே, நான் இப்போ ஃபஸ்ட்டு ரூட் ஆஃப் 20164ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறேன். லாங் டிவிஷன் மெத்தட் தான். ஓகே, உள்ளே எழுதிக்கலாம் 20164. ஓகே, ரெண்டு வேல்யூவை பிரிங்க. லாஸ்ட்லேருந்து தான் பிரிக்கணும். இப்போ பாருங்கள் 2 மட்டும் இருக்கு இல்லையா? அப்போ 1 1s are 1. 2டையும் கம்மியானது 1, அதான் 1ன்னு எழுதியிருக்கேன். மைனஸ் பண்ணால் 1 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம இறக்கிடலாம். 0 1. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இறக்குன உடனேயே நீங்கள் குவாஷியனுக்கு கூட 2 மல்டிபிள் பண்ணணும். 2 1s are 2 இங்கே எழுத நான் மல்டிபிள் பண்ணி. ஓகே, பாருங்கள் லாஸ்ட் நம்பர் 1. 1ல் முடிய ஸ்கொயர் வேல்யூ என்னென்னா 9 9s are 81. ஆனால் நீங்கள் 9ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இந்த நம்பரோடைய ஜாஸ்தியான வேல்யூ கிடச்சிரும். அதனால் நான் 4ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ தான் சின்ன வேல்யூ கிடைக்கும். அப்போ 24 4ஆல் மல்டிபிள் பண்ணலாம். 4 4s are 16 பேலன்ஸ் 1 4 2s are 8 8 கூட 1 ஆட் பண்ணால் 9. அப்போ 96 மைனஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ 5 மைனஸ் பண்ணால் 5. நெக்ஸ்ட் இந்த 6ஐயும் 4ஐயும் இறக்கிக்கலாம். ஓகே, இறக்கிட்டோம். ஓகே, இறக்குன உடனே குவாஷியன்ட்டுக்கு கூட 2 மல்டிபிள் பண்ணிடணும். அப்போ 2 4s are 8 2 1s are 2.
ஓகே, இப்போ பாருங்க லாஸ்ட் நம்பர் என்னது 4. அப்போ 2 2s ஆர் என்னது 4. அப்போ மேலேயும் 2 எழுதிருங்க, இங்கேயும் 2 எழுதிருங்க. ஓகே, அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணிடலாம். 2 2s ஆர் 4, 2 8s ஆர் 16, பேலன்ஸ் 1, 2 2s ஆர் 4, 4க்கு கூட 1 ஆட் பண்ணால் 5. பார்த்தீங்களா, சேமாக கிடச்சிடுச்சு. அப்போ மைனஸ் பண்ணால் 0. ஓகே, அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். √20,164ஓட வேல்யூவை எழுதிக்கலாம். 20164 இதோட வேல்யூ என்னன்னா 142. அதை எழுதிக்கலாம் 142. ஓகே, டிவைடருக்கு கீழே இருக்கு பார்த்தீங்களா, √10,000 அதை எழுதிக்கலாம். √10,000 √10,000ஓட வேல்யூ என்னன்னா 100. ஓகேங்களா, 40 இருக்கு. அப்போ இதை 2 நம்ம பிரிக்கலாம். அப்போ இந்த 2 0 கட் பண்ணிருங்க. பேலன்ஸ் என்னது இருக்கும் 100. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். கொஸ்டின்ல பாயிண்ட் வச்சு வேல்யூ தந்துருந்தாங்க. அப்போ ஃபைனலாக ஆன்சரையுமே நம்ம பாயிண்ட் வச்சு தான் எழுதிக்கணும். அப்போ டிவைடருக்கு கீழே 2 0 இருக்கு. அப்போ 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஓகேங்களா, அதான் எழுதியிருக்கேன் 1.42. ஓகே, ஃபைனலாக ஆன்சர் √2.0164ஓட வேல்யூ என்னன்னா 1.42. ஓகே, இவ்வளோதான். ஃபோர்த் சப்டிவிஷன் 144 டிவைடட் பை 225. ஓகே, சால்வ் பண்ணிடலாம். இதோட ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு தனித்தனியாக ரூட் எழுதிக்கலாம். 144 டிவைடட் பை √225. ஈஸி பார்த்தீங்களா. √144ஓட வேல்யூ என்னது 12. 12 12s ஆர் 144. அதனால் டேரெக்டாகவே நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 15 ஸ்கொயரோட வேல்யூ தான் 225. ஓகேங்களா, அப்போ டேரெக்டாகவே நான் 15 எழுதிடுறேன். ஓகே, இதுதான் நம்மளுக்கு இங்கே ஆன்சர். ஃபிஃப்த் சப்டிவிஷன் 718 டிவைடட் பை 49. ஸோ ஃபஸ்ட்டு இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. அதை நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ எழுதிக்கிறேன் அப்படியே 718 டிவைடட் பை 49. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். வரக்கூடிய ஆன்சருக்கு கூட இந்த 18 ஆட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு 49 7ஐயும் மல்டிபிள் பண்ணிடலாம். 9 7s ஆர் 63. அப்போ இங்கே 3 பேலன்ஸ் 6. நெக்ஸ்ட்டு 7 4s ஆர் 28. 28க்கு கூட 6 ஆட் பண்ணிடலாம். 14 பேலன்ஸ் 1, 2 1 ஆட் பண்ணால் 3. அப்போ 34. மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 3 4 3 கிடைக்குது. இதுக்கு கூட இந்த 18 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிடலாம். 8 கூட 3 ஆட் பண்ணால் 11, பேலன்ஸ் 1 1 4 5, 5க்கு கூட 1 ஆட் பண்ணால் 6. நெக்ஸ்ட் இந்த 3 அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, அப்போ அந்த வேல்யூவை மேலே எழுதிக்கலாம். 361 டிவைடட் பை, இங்கே டிவைடருக்கு கீழே என்னது இருக்குது 49. அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகே, இங்கே ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ கேட்குறாங்க, அதனால் ரூட் போட்டுக்கணும். இனிமேல் தனித்தனியாக ரூட் எழுதிக்கலாம். 361 டிவைடட் பை √49. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு √361ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். லாங் டிவிஷன் மெத்தட். 2 வேல்யூவை பிரிச்சுடுங்க. இப்போது 3 மட்டும் இருக்கு இல்லையா, அப்போ 1 1s ஆர் 1 மைனஸ் பண்ணால் 2. ஓகே, இனிமேல் இந்த 6ஐயும் 1ஐயும் கீழே இறக்கிடலாம். இந்த மாதிரி இறக்கணும் உடனே குவாஷன்ட்டுக்கு கூட 2ஐ மல்டிபிள் பண்ணணும். 2 1s ஆர் 2. லாஸ்ட் நம்பர் 1. அப்போ 9 9s ஆர் 81. அப்போ 1ல் முடியுது பார்த்தீங்களா, அப்போ மேலே 9 எழுதிருங்க, இங்கே 9 எழுதிருங்க. ஓகே, அப்போ மல்டிபிள் பண்ணலாம். 9 9s ஆர் 81, பேலன்ஸ் 8. நெக்ஸ்ட்டு 9 2s ஆர் 18. 18க்கு கூட இந்த 8 ஆட் பண்ணிடலாம். 8 ஆட் பண்ணால் 16, பேலன்ஸ் 1 1 ஆட் பண்ணால் 2. அப்போ 26 எழுதிடலாம். ஸோ பார்த்தீங்களா, சேமாக வந்துடுச்சு. அப்போ மைனஸ் பண்ணால் 0. ஓகே, அப்போ எழுதிக்கலாம். √361ஓட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 19. ஓகேங்களா, 19 எழுதிக்கலாம். டிவைடட் பை, இங்கேயும் டிவைடருக்கு கீழே வேல்யூ இருக்குது √49. √49ஓட வேல்யூ தெரியும் இல்லையா, என்னது 7 7 7s ஆர் 49. அதனால் டேரெக்டாக 7 எழுதிக்கிட்டு, நம்மளுக்கு கொஸ்டினில் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சரையுமே நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்போ 19. நெக்ஸ்ட் இந்த 7 வெளியே எழுதிருங்க. 2 7s ஆர் 14. ஓகே, 9லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 5. ஓகேங்களா, ஸோ இது இப்படி இருக்கட்டு. இப்போ ரிமைண்டர் என்னது 5. 5 மேலே எழுதிருங்க. டிவைடருக்கு கீழே இந்த 7 டிவைட் பண்ணுவோம், அதான் இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் குவாஷன்ட்டோட வேல்யூவை முன்ன எழுதிருங்க. ஓகே, நம்ம இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். 9th சம் சால்வ் பண்ணிடலாம். ஃபைண்ட் த லீஸ்ட் தட் மஸ்ட் பி சப்ராக்டட் டு 6666 ஸோ தட் இஃப் பிகம்ஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதாவது நான் வந்து இந்த நம்பரில் இருந்து ஒரு நம்பரை நான் மைனஸ் பண்ணணுமா, அதான் கொடுத்துருக்காங்க. சப்ராக்டட் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா அது எந்த நம்பர் நம்மளுக்கு தெரியாது, ஒரு நம்பரை மைனஸ் பண்ணணுமா. ஸோ அப்போ மைனஸ் பண்ணும்போது எனக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்குதான். ஓகேங்களா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள கொஸ்டின் என்னென்னா, நம்ம எந்த நம்பரால் இந்த நம்பரை மைனஸ் பண்ணுறோம் அதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்.
ஓகே, நெக்ஸ்ட் ஆல்சோ ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தஸ் அப்டைன்டு. ஓகே, நம்ம மைனஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஒரு வேல்யூ, ஸோ மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் பார்த்தீங்களா, அதோட ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ கேட்குறாங்க. ஓகேங்களா, ரொம்பவே ஈஸியான ஒரு கொஸ்டின், சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 6666 ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிடலாம். லாங் டிவிஷன், அப்போ தான் நம்மளுக்கு எந்த நம்பரால் மைனஸ் பண்ண முடியும்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, லாங் டிவிஷன் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். அப்போ ரெண்டு நம்பரை நம்ம பிரிக்கணும். 66 ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ கிடையாது. ஸோ அதனால இதுக்கு முன்னாடி உள்ள பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ என்னன்னா 64. ஓகேங்களா, அப்போ 8 8s are 64ன்னு எழுதிக்கலாம். ஓகே, மைனஸ் பண்ணலாம். 6லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 2. ஓகே, இனிமேல் இந்த ரெண்டு நம்பரையும் எழுதணும். லாங் டிவிஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்பராக தான் நம்ம இறக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி இறக்கணும் உடனேயே மறக்கக்கூடாது. கோஷன் கூட 2 மல்டிபிள் பண்ணணும். 8 2s are 16 மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதணும். நம்பர் 6 இருக்கு. அப்போ 6ஆல முடிகிற ஸ்கொயர் வேல்யூவெல்லாம் நம்ம எழுதிக்கணும். ஓகே, 4 4s are 16. நெக்ஸ்ட் 6 6s are 36. ஆனால் நீங்கள் 4ஆல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த நம்பரோட ஜாஸ்தி ஆயிரும். 2ஆல ட்ரை பண்ணால் கூட ஜாஸ்தி தான். அதனால் 1ஆலேயே நம்ம ட்ரை பண்ணிடலாம். 1 1s are 1. நெக்ஸ்ட் 1 6s are 6. நெக்ஸ்ட் 1 1s are 1. மைனஸ் பண்ணிடலாம். 6லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 5. 6லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 0. 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1 தான். ஓகேங்களா, இதுதான் ரிமைண்டர். ஓகே, நம்ம இப்போ 6666ல இருந்து இந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணிடலாம். 105 மைனஸ் பண்ணிடலாம். 5லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 1 தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 6லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 6. 6லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 5. நெக்ஸ்ட் இந்த பேலன்ஸ் 6 இதை அப்படியே எழுதிருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். ஆனால் இது கரெக்டாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வந்துடுச்சு அப்படின்னா நம்ம மைனஸ் பண்ணக்கூடிய வேல்யூ இதுதான். ஓகேங்களா, ஓகே, லாங் டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிடலாம். 6 5 6 1 ரெண்டாக பிரிக்கணும். ஓகே, அப்போ 8 8s are 64 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1. 5லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 1. ஓகே, அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் இறக்கிடலாம். 6 1 இறக்குன உடனேயே நம்ம குவாஷன்ட்டுக்கு கூட 2 மல்டிபிள் பண்ணணும். 8 2s are 16. ஓகே, இங்கே பாருங்க, இங்கே 16 இருக்கு, இங்கே 16 இருக்கு. அப்போ மேலேயும் 1 எழுதிருங்க, கீழே 1 எழுதிருங்க. 1க்கு கூட 161 மல்டிபிள் பண்ணால் 161 தான் கிடைக்கும். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ரிமைண்டர் 0 கிடைச்சிடுச்சு. அப்போ கரெக்ட் தான், பார்த்தீங்களா. அப்போ 6666லேருந்து 105 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே, அப்போ எழுதிக்கலாம். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஓகேங்களா, த நம்பர் டு பி சப்ராக்டட். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதியும் என்னது 105. ஓகே, நெக்ஸ்ட்டு கிடைக்கக்கூடிய மைனஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சரோட ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ ரூட் ஆஃப் 6561. ஓகே, அதை நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். ரிமைண்டர் 0 கிடச்சிடுச்சு. அப்போ குவாஷன்டோட வேல்யூ, ஓகேங்களா, ஸோ அதுதான் ரூட் ஆஃப் 6561ஓட வேல்யூ தான் என்னது 81. இந்த ரெண்டு கொஸ்டின் தான் நம்மளுக்கு சால்வ் பண்ண கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, இவ்வளோ தான் இந்த சம். 10th கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். Find the least number by which 1800 should be multiplied so that it becomes a perfect square. அதாவது நம்மளுக்கு தந்திருக்க வேல்யூ ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாதான். இதுக்கு கூட ஏதாவது ஒரு வேல்யூவை நான் மல்டிபிள் பண்ணாதான் இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறுமா. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு கூட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறும் அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஆல்சோ ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தஸ் அப்டைன்டு. அதாவது இதுக்கு கூட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறும்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த கிடைச்ச பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ரெண்டு கொஸ்டின் நம்ம இங்கே சால்வ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன், ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு டா ஃபார்மேட் பண்ணிடலாம். 1800. ஓகே, ஸோ லாஸ்ட்டு 0 இருக்குது, கண்டிப்பாக 5 டேபிளுக்கு போகும். ஓகே, அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம். 3 5s are 15. அப்போ 18லேருந்து 15 மைனஸ் பண்ணால் 3. இப்போ இது 30 மாறிடும். இனிமேல் 6 5s are 30. நெக்ஸ்ட் பேலன்ஸ் இந்த 0 மட்டும் இருக்குது, அதை அப்படியே எழுதிருங்க. ஓகே, திரும்பவும் லாஸ்ட்டு 0 இருக்குது, அப்போ 5 டேபிளுக்கு திரும்பவும் போகும். ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. 7 5s are 35. அப்போ 36லேருந்து 35 மைனஸ் பண்ணால் 1. இப்போ இது 10 ஆயிரும். இனிமேல் 5 2s are 10. சரிங்களா. ஓகே, லாஸ்ட்டு ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிள் போகும். ஓகே, 3 2s are 6. அப்போ 7லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 1. இப்போ இது 12 ஆயிரும். இனிமேல் 6 2s are 12. ஓகே, திரும்பவும் லாஸ்ட் ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிள் போகும். 1 2s are 2. 3லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 1. இப்போ இது 16 மாறிடும். இனிமேல் 8 2s are 16. ஓகே, திரும்பவும் லாஸ்ட் ஈவன் நம்பர், ஸோ அதனால் 2 டேபிள் போகும். 9 2s are
18. ஓகே, இப்போ 9 வந்து 3 டேபிள் தான் போகும் இல்லையா? அப்போ 3 டேபிளுக்கு சால்வ் பண்ணிடலாம். 3 3s are 9. திரும்பவும் 3 டேபிள் போகும். 3 1s are 3. ஓகே, ஸோ 1 வந்துடுச்சு, அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ அப்போ ரூட் ஆஃப் 1800 இஸ் ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஃபேக்டரை அப்படியே ரூட்டுக்குள்ளே எழுதிட்டாலே போதும். ஓகே, ரூட்டுக்குள்ளே எழுதிடலாம். ஃபஸ்ட் என்னது இருக்குது? 5 இருக்குது. அப்படியே வரிசை எழுதிடலாம். 5 இன்ட்டு 5 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3. ரூட்டுக்குள்ளே இந்த 1 எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ ரூட் ஸ்கொயர் ரூட்னா என்னது? ரூட்டுக்குள்ளே 2 வேல்யூ இருந்துன்னா அதை ஒரு வேல்யூவை வெளியே எடுக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், இங்கே 2 5 இருக்குது, ஒரு 5 வெளியே எடுக்கலாம். 2 2 இருக்குது, ஒரு 2 நம்ம வெளியே எடுக்கலாம். அதே மாதிரி 2 3 இருக்குது, ஒரு 3 வெளியே எடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே வெறும் 2 மட்டும் தனியாக இருக்குது. ஸோ இதுக்கு கூட நான் 2 மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா இந்த 2 2வையும் சேர்த்து நம்ம ஒரு 2 வெளியே எடுத்துடலாம். ஸோ அப்போ வந்து இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறிடும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கு கூட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, எழுதிக்கலாமா? த நம்பர் to be multiplied is 2. இந்த நம்பரை கூட 2 மல்டிபிள் பண்ணால் இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறிடும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். இனிமேல் செகண்ட் என்னது? ஸோ இதுக்கு கூட மல்டிபிள் பண்ணிடலாம். ஓகே, 2 மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ 2 இன்ட்டு 0 0 தான், 2 இன்ட்டு 0 0 தான். 8 2s are 16. அப்போ இங்கே 6 பேலன்ஸ் 1. 2 1s are 2. 2க்கு கூட 1 ஆட் பண்ணால் 3. ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சாலே போதும். ஓகே, கண்டுபிடிக்கலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3600. ஓகே, ரூட்டுக்குள்ளே 36 இருக்குது. அப்போ 36 எதோட ஸ்கொயர் வேல்யூ? 6 ஸ்கொயரோட வேல்யூ தான் என்னது? 36. அப்போ 36 ரூட்டுக்குள்ளே 6 இன்ட்டு 6ன்னு எழுதிக்கலாம். அப்போ 2 6 ரூட்டுக்குள்ளே இருந்ததுன்னா ஒரு 6 வெளியே எடுக்கலாம் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட்டு 2 0 இருக்குது, அப்போ ஒரு 0 வெளியே எடுத்துருங்க. அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3600 இதோட ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ வேணும்னா 60. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். 11th கொஸ்டின், த ஸ்கொயர் ஆஃப் 43 ends with the digit dash. அதாவது 43யோட ஸ்கொயர் வேல்யூ, ஸோ அதோட லாஸ்ட் டிஜிட் எந்த நம்பரில் முடியுதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மள இங்கே லாஸ்ட் டிஜிட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக 43 இன்ட்டு 43 பண்ணுறதை விட இதோட லாஸ்ட் டிஜிட் என்னது? 3. ஸோ அப்போ இதோட ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சாலே போதும். 3 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 9. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 12, டேஷ் இஸ் ஆடட் டு 24 ஸ்கொயர் டு கெட் 25 ஸ்கொயர். அதாவது 24 ஸ்கொயருக்கு கூட எந்த வேல்யூவை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 25 ஸ்கொயர் கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? 24 ஸ்கொயருக்கு கூட எந்த வேல்யூவை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 25 ஸ்கொயர் கிடைக்கும். இதுதான் கொஸ்டின். நம்மளுக்கு இங்கே எந்த வேல்யூவை ஆட் பண்ணால் 25 ஸ்கொயர் வரும்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் அதை நான் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கக்கூடிய 25 ஸ்கொயர் அப்படி எழுதிருங்க. நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் 24 ஸ்கொயர் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் 24 ஸ்கொயர். 25 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 625 மைனஸ் 24 ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னா 576. உங்களுக்கு தெரியல அப்படின்னா 24 இன்ட்டு 24 மல்டிபிள் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணிடலாம். 625 576. ஓகே, இது 15 மாறிடும், இது 1 ஆகிரும். 15லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 9. நெக்ஸ்ட் இது 11 மாறிடும், இது 5 மாறிடும். 11லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 4. அப்போ 49. ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னா 49. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதையும் நம்ம ஸ்கொயர் வேல்யூவாக மாற்றணும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 49 எதோட ஸ்கொயர் வேல்யூ? 7 ஸ்கொயரோட வேல்யூ தான் 49. அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 7 ஸ்கொயர். அப்போ 24 ஸ்கொயருக்கு கூட நம்ம 7 ஸ்கொயரை ஆட் பண்ணாதான் 25 ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு 7 ஸ்கொயர் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? வேணா நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். 24 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 576. ஓகே, நம்ம இப்போ 7 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ 7 ஸ்கொயரோட வேல்யூ 49. ஓகே, ஆட் பண்ணி பார்க்கலாம். 6 9 ஆட் பண்ணால் 15. அப்போ இங்கே 5 பேலன்ஸ் 1. நெக்ஸ்ட் 7ஐயும் 1 ஆட் பண்ணால் 8. 8 கூட 4 ஆட் பண்ணால் 12. அப்போ இங்கே 2 பேலன்ஸ் 1. 5ஐயும் 1 ஆட் பண்ணால் 6. பார்த்தீங்களா? 625 எதோட ஸ்கொயர் வேல்யூ? 25 ஸ்கொயரோட வேல்யூ தான் 625. அப்போ நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 13, ரூட் ஆஃப் 48 இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு டேஷ். ஓகேங்களா? ஸோ இந்த ரூட் ஆஃப் 48 அப்ராக்சிமேட்லி, எக்ஸாக்டாக கேட்கல, அப்ராக்சிமேட்லி இது வந்து எதுக்கு ஈக்குவல்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது? 5. ஸோ அப்போ நம்ம எழுதிக்கலாம். ஸோ 5 ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னா 25. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன்
6 ஸ்கொயரோட வேல்யூ 6 ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னா 36. ஓகே, நெக்ஸ்ட் 7. ஓகே, 7 ஸ்கொயரோட வேல்யூ 49. ஓகே, ஸோ நம்மளுக்கு கொஸ்டின்ல ரூட் ஆஃப் 48ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ 36க்கும் 49க்கும் இடையில தான் 48 இருக்கு இல்லையா? ஸோ இப்போ பாருங்க, இந்த ரெண்டுக்கு இடையில எதுக்கு பக்கத்தில் இந்த 48 இருக்குன்னு பார்க்கணும். ஸோ பாருங்க, 49க்கு பக்கத்தில் தான் 48 இருக்கு. ஏன்னா இதுக்கு கூட 1 ஆட் பண்ணால் 49 இல்லையா? ஸோ அப்போ நம்மளுக்கு இதோட ஆன்சர் 7. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 14, ரூட் ஆஃப் 128 மைனஸ் ரூட் ஆஃப் 98 பிளஸ் ரூட் ஆஃப் 18 இஸ் ஈக்குவல் டு டேஸ். அதாவது இதோட வேல்யூ கேட்குறாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் தந்திருக்கதை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம ரூட் ஆஃப் 128 எப்படி எழுதலாம்னா ரூட் ஆஃப் 64 இன்டூ 2ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? 4 2s are 8, நெக்ஸ்ட் 6 2s are 12. அதனால நான் இப்படி பிரித்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் சிம்பிள். நெக்ஸ்ட் ரூட் ஆஃப் 98 எப்படி எழுதலாம்னா 49 இன்டூ 2ன்னு எழுதிக்கலாம். 9 2s are 18. அப்போ 8 பேலன்ஸ் 1 இனிமே 4 2s are 8. 8 கூட அந்த பேலன்ஸ் 1 ஆட் பண்ணால் 9. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ளஸ் சிம்பிள். இனி ரூட் ஆஃப் 18 எப்படி எழுதலாம்னா 9 இன்டூ 2ன்னு எழுதலாம். 9 2s are 18. இந்த மாதிரி ரூட் சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு இதுதான் ஈஸியான மெத்தட். அதாவது இந்த மூணுலேயுமே காமனாக ஒரு வேல்யூ இருந்தால் தான் நம்ம டேரெக்டாக வெளியே எடுத்து மைனஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ பாருங்க, ரூட்டுக்குள்ளே 64 இருக்கு. ஸோ 64 எதோட ஸ்கொயர் வேல்யூ? 8 ஸ்கொயரோட வேல்யூ. அப்போ 64 நான் 8ன்னு வெளியே எடுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரூட்டுக்குள்ளே இந்த ரூட் 2 மட்டும் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் 49 எப்படி வெளியே எடுக்கலாம்? 7ன்னு வெளியே எடுக்கலாம். ஏன்னா 7 ஸ்கொயரோட வேல்யூ தான் 49. அப்போ 7 வெளியே எடுத்துடலாம். ரூட்டுக்குள்ளே இந்த 2 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிள். 9 3 ஸ்கொயரோட வேல்யூ. அப்போ 3 வெளியே எடுத்துடலாம். ரூட்டுக்குள்ளே 2 மட்டும் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மூணுலேயுமே காமனாக ரூட் 2 இருக்குது. பார்த்தீங்களா? அப்போ ரூட் 2 நம்ம வெளியே எடுத்துடலாம். ஓகே, ரூட் 2 நம்ம இப்போ காமனாக ரூட் 2 வெளியே எடுத்துட்டோம். அப்போ ரூட் 2 வெளியே வந்துடுச்சுன்னா இங்கே பேலன்ஸ் இருந்துருக்கும் 8 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மைனஸ், இங்கே 7 இருக்கும். நெக்ஸ்ட் ப்ளஸ், இங்கே 3 இருக்கும். சரிங்களா? ஓகே, ரூட் 2 அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, 8லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 1. 1க்கு கூட இந்த 3 ஆட் பண்ணால் 4. அப்போ 4ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இந்த 4 நான் முதல்ல எழுதிடுறேன். 4 ரூட் 2. ஸோ 4 நம்ம எப்போ ரூட்லேருந்து வெளியே எடுப்போம்? ரூட்டுக்குள்ளே 2 4 இருந்ததுன்னா ஒரு 4 வெளியே எடுப்போம் இல்லையா? அப்போ ரூட்டுக்குள்ளே நான் இந்த 4 ரூட்டுக்குள்ளே எழுத போகிறேன். அப்போ 4 இன்டூ 4 2 4 தான் நீங்கள் எழுதணும். அப்போ தான் ஒரு 4 வெளியே எடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஆல்ரெடி ரூட்டுக்குள்ளே 2 இருக்குது, எழுதிக்கலாம். ஓகே, இனிமேல் இதை மல்டிபிள் பண்ணிடுங்க. 4 2s are 16 இன்டூ 2. ஸோ அந்த ரூட்டை போட்டுருங்க. 16ஐயும் 2வையும் மல்டிபிள் பண்ணால் ரூட் ஆஃப் 32. ஸோ ஏன் இப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா 4 ரூட் 2. ஸோ இது நம்மளுக்கு ஆப்ஷனில் இல்லை, ஆனால் ரூட் ஆஃப் 32 ஆப்ஷனில் இருக்குது. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 15th கொஸ்டின் பார்க்கலாம். த நம்பர் ஆஃப் டிஜிட் இன் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 2 3 4 5 4 3 2 1 இஸ் டேஸ். அதாவது இதோட ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூவில் எத்தனை டிஜிட் இருக்கும் அதை நம்ம இங்கே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு சொல்கிறேன். 6 2 5 இதோட ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ என்னன்னா 25. ஓகேங்களா? நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் சால்வ் பண்ணும்போது ரெண்டு வேல்யூவா பிரிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, லாஸ்ட்ல இருந்தா பிரிக்கணும் இந்த 2 வேல்யூ. ஸோ இதுக்கு அடுத்து ஒரு கமா போட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த 6 மட்டும் தனியா இருக்கு. ஸோ அது மட்டும் அப்படியே இருக்கட்டும். அப்போ நம்ம 6 to 5 ரெண்டா பிரிச்சிருக்கோம். 6 ஒன்னா பிரிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் 25 தனியா பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதோட ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ 25. இதுல எத்தனை டிஜிட் இருக்கு? 2 டிஜிட் தான் இருக்கு. ஸோ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். இந்த மாதிரி தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதே நம்ம ரெண்டா பிரிக்கலாமா? ஸோ இந்த 2 இங்க கமா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதை 2 தள்ளி கமா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்க கமா, இங்க கமா, இந்த 1 மட்டும் தனியா இருக்கும். ஓகே, நம்ம இந்த வேல்யூவை எத்தனை டேமா பிரிச்சிருக்கோம்னு கவுண்ட் பண்ணிடலாம். ஸோ இது 2 வேல்யூ சேர்த்து 1 2 3 4 5 நம்ம 2 பேரா சேர்த்து இதை நம்ம 5 பிரிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு இதோட ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூவில் மொத்தம் 5 டிஜிட் இருக்கும். ஓகே, அப்போ இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி 5. ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும்னு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.